குவாங் லாங் என் வாளை பார் என்று கத்தினாலும் அவர் உண்மையில் பிரயோகித்தது மிகவும் அரிதான ஒலி சார்ந்த தற்காப்பு கலை. இது மனசாட்சியற்ற வஞ்சகமான ஒரு நகர்வு. ஒரு சாதாரண வீரன் தன் கவனத்தை முழுவதுமாக அந்த வாளின் மீது செலுத்துவான். உண்மை தாக்குதலை அவன் உணர்வதற்குள் காலம் கடந்துவிடும். கொல்லப்படாவிட்டாலும் அவன் தனது பாதி போர்த்திறனை இழந்து விடுவான். அதன் பிறகு குவாங்லாங் மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம். ஆனால் டாங்சென் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இவ்வளவு எளிய தந்திரம் அவரை எப்படி ஏமாற்ற முடியும்? அவரது ஒரு எண்ணத்திலேயே எல்லையற்ற பாதுகாப்பு மேலெழுந்தது. அவருக்கு முன்னால் ஒரு அரைவட்ட வடிவ தடுப்பு தோன்றி ஊடுருவ முடியாத உச்சகட்ட பாதுகாப்பை வழங்கியது. பூம் பூம் பூம்! டசன் கணக்கான வெடிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்தன. புகை மண்டலம் சூழ்ந்தது. பார்வை சற்று தெளிந்தபோது அந்த சங்கிலி வாள் ஏற்கனவே பாதுகாப்பை சுற்றி வளைத்து கொண்டு டாங்சென்னின் தலை உச்சியை நேராக குறிவைத்து பாய்ந்து வந்தது. சாவு. அத்தியாயம் 305. வெறி கொண்ட நாகத்தின் நிஜ வடிவம். ஒரு திசையில் போக்கு காட்டிவிட்டு மறு திசையில் தாக்குவது. குவாங்லாங் தனது உண்மையான பலத்தை வெளிப்படுத்தினார். டாங்சனின் பார்வையை தற்காலிகமாக மறைத்த அந்த புகையை பயன்படுத்தி சங்கிலி வாள் காற்றில் ஒரு அரைவட்டத்தை செதுக்கி அவரது மண்டையை நோக்கி இறங்கியது. இந்த தாக்குதல் அளவிட முடியாத வஞ்சகம் கொண்டது. இது சரியாக தாக்கியிருந்தால் டாங்சன் நிச்சயம் அழிந்திருப்பார். தொலைவிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த வெள்ளைப்புலி மூதாதையர் திடுக்கிட்டார். குவாங்லாங் செயின்ட் நிலைக்கு ஒருபடி கீழே எழுந்தாலும் அவரது முறைகள் மிகவும் கொடூரமானவை மற்றும் கணிக்க முடியாதவை. ஒருவேளை தான் டாங்சனின் இடத்தில் இருந்திருந்தால் இந்த தாக்குதலில் இருந்து உயிர் பிழைத்திருக்க முடியுமா என்பது அவருக்கு சந்தேகமே. ஆனால் டாங்சன் மென்மையாக புன்னகைத்தார். ஒரு சிறிய சத்தத்துடன் தனது விசிறியை மூடியவர் அதை மேல் நோக்கி சுழற்றி வீசினார். டாங்! உலோகங்கள் மோதும் சத்தத்துக்கிடையே பலவீனமாக தெரிந்த அந்த விசிறி கூர்மையான சங்கிலி வாளை தடுத்து நிறுத்தியது. மோதிய விசையில் ஆற்றல் அலைகள் நாலாபுரமும் சிதறின. என்ன? குவாங்லாங்கின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. இவை சாதாரண நகர்வுகள் அல்ல. அவரது குருவால் கற்பிக்கப்பட்ட மரண இரட்டை தாக்குதல்கள். எத்தனையோ மாவீரர்கள் இதற்கு பலியாகியுள்ளனர். தன்னைவிட வலிமையானவர்கள் கூட இதை தாங்க முடியாது. ஆனால் டாங்சன் அதை தடுத்தது மட்டுமின்றி மிக அனாயாசமாக சிரமமின்றி செய்தார். இந்த மனிதனின் சாகுபடி நிலை அளவிட முடியாதது என்று குவாங்லாங் மீண்டும் ஒரு முறை நடுங்கினார். தனது பற்களை கடித்தபடி அவர் வெள்ளைப்புலி மூதாதையரை நோக்கி ஆத்திரமாக கர்ச்சித்தார். மூதாதையரே, நீங்கள் அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்கப் போகிறீர்களா? மூதாதையர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். வெள்ளைப்புலி மூதாதையர் தனது உடலுக்குள்ளிருந்து ஒரு பயங்கரமான வெள்ளைப்புலி ஆற்றலை வெளிப்படுத்தினார். அது ஒரு திடமான கவசத்தைப் போல அவரது உடலை முழுமையாக மூடியது. இருப்பினும் பிங்குடன் ஒப்பிடுகையில் அவரது இரத்த வழியிலிருந்த வெள்ளைப்புலி ஆற்றல் தூய்மையற்றதாக சற்று மங்களாகவே இருந்தது. ஆனாலும் பல நூற்றாண்டு கால கடும் பயிற்சியின் பலனாக அந்த ஆற்றலின் அளவு மிக அதிகமாக இருந்தது. சாவு! வெள்ளைப்புலி சொர்க்க அதிர்வு இடி! மூதாதையர் தனது உள்ளங்கைகளை தட்டினார். அவற்றுக்கிடையே எண்ணற்ற ஒளிக்கோளங்கள் உருவாயின. அவை வானத்திலிருந்து கொட்டும் ஆலங்கட்டி மழையைப் போல டாங்சென்னை நோக்கி பாய்ந்தன. இந்த அதிர்வு இடி என்பது வெள்ளைப்புலி ஆற்றலை அதன் உச்சக்கட்ட எல்லை வரை சுருக்கி உருவாக்கப்பட்டது. எதிரியின் மீது பட்ட மறுநொடியே இது வெடித்து சிதறி சதையை கிழித்து மரணத்தை தரும். மூதாதையர் நூற்றுக்கணக்கான கோளங்களை ஒரே நேரத்தில் ஏவினார். கண் இமைக்கும் நேரத்தில் டாங்சென்னை சுற்றி அனைத்து திசைகளிலும் இந்த வெடிகுண்டுகள் சூழ்ந்தன. டாங்சென் மெல்ல புன்னகைத்தார். அவர் தனது இடது உள்ளங்கையை உயர்த்த கருப்பு நிற அசுர ஆவி சுழலத் தொடங்கியது. 12 அசுர கலைகள் ஆதி விழுங்கல் வெடிப்பு. அவரது உள்ளங்கையில் ஒரு கருப்பு துளை உருவானது. அது ஒரு மாபெரும் ஈர்ப்பு விசையை வெளிப்படுத்தி தன்னை நோக்கி வந்த அனைத்து வெள்ளைப்புலி ஒளிக்கோளங்களையும் அப்படியே முழுமையாக விழுங்கியது. இந்த வித்தை அவரது விழுங்கும் டா உடல் மூலம் உருவானது. இது வெளிப்புற ஆற்றல்களை உறிஞ்சி அவற்றை சிதைத்து தனக்குள் சேர்த்துக்கொள்ள அல்லது மீண்டும் எதிரியின் மீதே திருப்பிவிடும் வல்லமை கொண்டது. இந்த முறை டாங்சென் அவற்றை உறிஞ்சிக் கொள்ள தீர்மானித்தார். அவரது எல்லையற்ற உலகத்தின் நிலைத்தன்மைக்கு 4 புனித மிருகங்களின் ஆற்றல் தேவையாக இருந்தது. என்ன அசுர ஆவியா? நீ உண்மையில் யார்? குவாங்லாங்கும் மூதாதையரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். டாங்சென்னிற்கு அசுர சாகுபடி முறைகளும் தெரிந்திருந்தது அவர்களுக்கு பெரும் வியப்பை அளித்தது. பொதுவாக நேர்மை வழி மற்றும் அசுர வழி ஆகிய இரண்டையும் ஒருவரால் ஒரே நேரத்தில் பயில முடியாது. அவ்வாறு செய்தால் இரு ஆற்றல்களும் உடலுக்குள் மோதி உடல் வெடித்து சிதறிவிடும். டாங்சென் முதலில் மிக வலிமையான நேர்மை வழி வித்தைகளை காட்டியதால் அவர் ஒரு பெரும் ஞானி என்று அவர்கள் நினைத்தனர். இப்போது அவர் அசுர கலைகளை வெளிப்படுத்துவதைக் கண்டு அவர்கள் திகைத்தனர். நேர்மை மற்றும் அசுர வழிகளின் இரட்டை சாகுபடியா? இது எப்படி சாத்தியம்? மூதாதையர் திகைத்து போய் முணுமுணுத்தார். குவாங்லாங்கின் முகம் கருத்தது. டாங்சென்னின் வித்தைகள் அவருக்கு ஏதோ ஒரு பழைய நினைவை மீண்டும் தூண்டின. உங்களது தந்திரங்கள் அவ்வளவுதானா? அப்படியானால் இப்போது நான் தாக்கத் தொடங்குகிறேன் என்று டாங்சென் அமைதியாக கூறினார். அவர் மெல்ல மூச்சை வெளியேற்றினார்.
டாங் சென்னின் உள்ளங்கையிலிருந்து 5 வண்ணங்களில் ஒரு தாமரை மலர் உருவானது. அது வெறும் அழகிற்காக அல்ல, அது எல்லையற்ற நெருப்பு, இன்ஃபினிட் ஃப்ளேம். அவர் தனது விரலை மெல்லச் சொடுக்க அந்த வண்ணமயமான நெருப்பு தாமரை குவாங்லாங்கை, மேட் டிராகனை நோக்கி பாய்ந்தது. ஒரு சிறிய நெருப்பு தாமரை என்னை துளைத்துவிடும் என்று நினைக்கிறாயா? எவ்வளவு அப்பாவித்தனம் என்று குவாங்லாங் ஏளனமாக சிரித்தார். அந்த தாக்குதலை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர் தனது உள்ளங்கையை வீசி அதை சிதைக்க முயன்றார். அவரது அடியின் வேகத்தில் அந்த தாமரை 5 சிறு சுடர்களாக பிரிந்து சிதறியது. இவ்வளவுதானா என்று அவர் வெற்றி களிப்பில் மிதந்தார். ஆனால் காற்றில் மிதந்து வந்த அந்த 5 சிறு நெருப்பு சுடர்களும் குவாங்லாங்கின் உடலில் பட்ட அடுத்த நொடி ஒரு எரிமலை வெடித்தது போன்ற காட்சி அரங்கேறியது. எண்ணெய் மீது தீப்பிடித்தது போல அந்த சிறு சுடர்கள் ஒரு மாபெரும் அக்னி பிழம்பாக மாறி குவாங்லாங்கின் உடலை விழுங்கின. தோல் கருகி சதை உருகத் தொடங்கியது. குவாங்லாங் வலியால் துடித்தபடி தன் உடலில் எரிந்த நெருப்பை அணைக்க முயன்றார். ஆனால் அவர் ஒவ்வொரு முறை தட்டும்போதும் அந்த நெருப்பு அணைவதற்கு பதிலாக இன்னும் ஆக்ரோஷமாக எரியத் தொடங்கியது. வெள்ளைப்புலி மூதாதையர் உதவிக்கு ஓடிவர முயன்றார். ஆனால் அந்த நெருப்பை பார்த்ததும் அவர் அப்படியே உறைந்து நின்றார். அவரது முதுகுத்தண்டில் ஒரு மரண பயம் ஊடுருவியது. இவை உச்சகட்ட ஸ்வர்க்க நெருப்புகள், அல்டிமேட் ஹெவன்லி ஃப்ளேம்ஸ். டேபிள் த 5 ஹெவன்லி ஃப்ளேம்ஸ் ஆஃப் டாங்ஷன். நெருப்பின் பெயர் அதன் ஆற்றல். பச்சை பூமி தாமரை, ஆன்மாவை சிதைக்கும் விசை. கருப்பு பாதாள இதயம், இதயத்தின் ஆற்றலை அணைக்கும். சிவப்பு பீனிக்ஸ், விண்ணுலக நடனத்தின் அழிவு. வெள்ளை விண்வெளி, வெட்டவெளியையே எரிக்க வல்லது. வடிவமற்ற வெற்று நெருப்பு, கண்ணுக்கு தெரியாத பேரழிவு. டாங்ஷன் ஒரே நேரத்தில் 5 விதமான அரிய நெருப்புகளை ஏவியிருந்தார். சாதாரண மனிதன் இதில் ஒன்றை பெற்றாலே உலகமே அவனை தொழும். ஆனால் டாங்ஷன் 5ஐயும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். குவாங்லாங்கின் உடலுக்குள் இருந்த அசுர ஆற்றல் அந்த நெருப்பிற்கு நெய் ஊற்றியது போல இன்னும் வேகமாக எரிய உதவியது. இப்படியே போனால் நான் சாம்பலாகி விடுவேன் என்று உணர்ந்த அவர் ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தார். தனது அசுர ஆற்றலை திரட்டி அவரே ஒரு வெடிப்பை நிகழ்த்தினார். பூம்! நடுவானில் நெருப்பு மழை பொழிந்தது. குவாங்லாங் தன்னை தானே வெடிக்கச் செய்து கொண்டார். டாங்ஷன் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அந்த வெடிப்பிலிருந்து ஒரு கருப்பு ஒளிக்கீற்று தப்பித்து செல்வதை அவர் உணர்ந்தார். அந்த ஒளிக்கீற்று மெல்ல உருமாறி ஒரு விசித்திரமான நீல நிற உருவமாக நின்றது. அந்த உருவம் முழுவதும் நீல சாம்பல் நிறத்தில் இருந்தது. அதன் தலையில் ஒரு ஒற்றை கொம்பு முளைத்திருந்தது. குவாங்லாங்கின் மனித உருவம் மறைந்து ஒரு அசுர வடிவம் வெளிப்பட்டது. அதை பார்த்ததும் வெள்ளைப்புலி மூதாதையரின் பீஹு லிசு உடல் நடுங்கியது. நீ ஹுவாவே வம்சத்தை சேர்ந்தவனா என்று அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். டாங் சென்னும் இப்போது அதை அடையாளம் கண்டு கொண்டார். அசுர உலகின் 72 பெரும் சக்திகளில் ஒன்றான இந்த ஹுவாவே வம்சம் மிகவும் தனித்துவமானது. எதிரியின் ஆன்மீக அல்லது அசுர பாதுகாப்புகளை தகர்த்து நேரடியாக அவர்களின் சாரத்தை தாக்கும் கொலைவெறி அலைகளை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. நீண்ட காலத்திற்கு முன்பே அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட இவர்கள் வெள்ளைப்புலி பேரரசில் குவாங்லாங் என்ற பெயரில் மறைந்திருந்தது பெரும் மர்மமாக இருந்தது. சபிப்பிற்குரிய சிறுவனே, என் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தும்படி என்னை வற்புறுத்திவிட்டாய். இன்று நீங்கள் யாரும் இங்கிருந்து உயிரோடு செல்லப்போவதில்லை என்று குவாங்லாங் கர்ஜித்தான். அவனது ஆற்றல் வேகமாக வளர்ந்து செயின்ட் நிலை அளவை எட்டியது. அவனுக்கு பின்னால் இன்யாங் சுழற்சி உருவம் தோன்றியது. இது செயின்ட் நிலையின் முதல் கட்டமான இன்யாங்ஜிங் நிலையை முழுமையாக அடைந்ததற்கான அடையாளம். செயின்ட் நிலையில் 6 நிலைகள் உள்ளன. இன்யாங்ஜிங், ஷின்குவாங்ஜிங், எர்த் ஜிங், டெத் ஜிங், ரீஇன்கார்னேஷன் ஜிங், செயின்ட் ஃபைனலி. வெள்ளைப்புலி மூதாதையர் இன்யாங் நிலையின் தொடக்கத்தில் மட்டுமே இருந்தார். அவருக்கு இன்னும் அந்த சுழற்சி பிம்பம் கூட உருவாகவில்லை. ஆனால் குவாங்லாங் அதை முழுமையாக பெற்றிருந்தான். அவனது பலம் இப்போது அளவிட முடியாததாக இருந்தது. கருப்பு மின்னல்களும் அசுர ஆற்றலும் வானத்தை நிறைத்தன. அத்தியாயம் 306. வெள்ளைப்புலி பேரரசிற்காக மூதாதையரின் மாற்றம். குவாங்லாங்கின் உண்மையான அசுர ரூபத்தை கண்ட வெள்ளைப்புலி மூதாதையரின் முகம் வெளுத்தது. இவ்வளவு பயங்கரமான அசுர ஆற்றலா? இது நல்லதல்ல என்று அவர் நடுங்கினார். தனது தவறான முடிவுகளுக்காக அவர் இப்போது உண்மையாகவே வருந்தத் தொடங்கினார். அசுரனாக மாறிய குவாங்லாங் 9 வானங்களின் ஆற்றலை உறிஞ்சியபடி டாங் சென்னை ஏளனமாக பார்த்தான். சிறுவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, இந்த நொடியிலிருந்து நீ பிணம். வெள்ளைப்புலி மூதாதையரே, இவனை கொல்ல எனக்கு உதவுங்கள். மூதாதையர் ஒரு கணம் தயங்கினார். பின் மெதுவாக தனது தலையை அசைத்தார்.
நான் பேராசை கொண்டவனாகவும் மரணத்திற்கு அஞ்சியவனாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் சில கொள்கைகள் மிச்சமுள்ளன. நான் ஒருபோதும் அசுரர்களுடன் கைகோர்க்க மாட்டேன் என்று அவர் உறுதியாக கூறினார். குவாங்லாங், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இப்போதே வெள்ளை புலி பேரரசை விட்டு வெளியேறு என்று அவர் ஆணையிட்டார். மூதாதையரின் இந்த வார்த்தைகள் டாங்சென்னின் மனதில் ஒரு சிறிய மதிப்பை ஏற்படுத்தியது. தனது பேரரசு ஒரு அசுரனின் கைக்கு செல்வதை விட பிங்கின் ஆளுமையில் இருப்பதே மேல் என்பதை அவர் இறுதியில் உணர்ந்து கொண்டார். மூதாதையரின் இந்த மாற்றம் டாங்சென்னின் மனதில் ஒரு மெல்லிய மரியாதையை ஏற்படுத்தியது. அவர் முற்றிலும் திருந்தவே முடியாதவர் அல்ல என்பதை இது நிரூபித்தது. குவாங்லாங் தனது கண்களை சுருக்கி விகாரமாக சிரித்தான். கிழட்டு முட்டாளே, என்னுடன் செய்த ஒப்பந்தத்தை மீற உனக்கு எவ்வளவு தைரியம்? எனக்கு துரோகமிழைப்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? வெள்ளைப்புலி மூதாதையர் ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்தார். அவரது பார்வை இப்போது தெளிவாக இருந்தது. நீண்ட கால வாழ்விற்காக நான் இருண்ட சக்திகளுடன் கைகோர்த்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான். ஆனால் இந்த வெள்ளைப்புலி பேரரசை அசுர சக்திகள் தீண்ட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். டாங்சென் மெல்ல தலையசைத்தார். மூதாதையர் தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் தனது பேரரசின் கௌரவத்தை காக்க அவர் இப்போது பிராயச்சித்தம் தேடுகிறார். உண்மையாகவே வருந்துகிறீர்களா என்று டாங்சென் கேட்டார். உங்கள் சாகுபடி திறன் ஆழமானது. பிங்கிற்கு நீங்கள் வழிகாட்டியதற்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறிய மூதாதையர் குவாங்லாங்கை தீர்க்கமாக பார்த்தார். எனது ஆயுட்காலம் முடியப் போகிறது. இப்போது எனது உயிர் சக்தி, ஆன்மா என அனைத்தையும் எரித்து இந்த அசுரனை என்னுடன் அழிப்பேன். இன்று முதல் பிங்கை பாதுகாத்து இந்த பேரரசின் புகழை தொடர செய்வது உங்கள் பொறுப்பு. அவர் சொல்லி முடித்ததும் அவரது உடலிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் எரிமலை குழம்பைப் போல பொங்கியது. வெள்ளைப்புலியின் தெய்வீக ஆற்றல் வானத்தை பிளந்து அங்கு கவிழ்ந்திருந்த அசுர மேகங்களை விலக்கியது. 4 புனித மிருகங்களில் ஒன்றான வெள்ளைப்புலி தீய சக்திகளை ஒடுக்கும் வல்லமை கொண்டது. மூதாதையரின் இந்த இறுதி தியாகத்தைக் கண்டு குவாங்லாங்கிற்கு ஒருவித அழுத்தம் ஏற்பட்டது. கிழட்டு முட்டாளே, என் திட்டங்களை சிதைக்க துணிந்த நீயும் என்னுடன் சாவாய் என்று கத்திய குவாங்லாங் தனது கைகளை விரித்து ஒரு கருப்பு அசுர புயலை உருவாக்கினான். பூம்! அசுர ஆற்றலும் வெள்ளைப்புலி ஆற்றலும் மோதிக்கொண்டன. சொர்க்கமே அதிர்ந்தது. அழிவு சக்திகள் நாலாபுரமும் சீறின. கீழே போரிட்டுக் கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். குவாங்லாங்கின் அசுர ரூபத்தை கண்டவர்களின் முகம் வெளுத்தது. அது என்ன அசுர ஆவி? குவாங்லாங் மனிதன் அல்லவா? அவன் ஒரு அசுரனா? நம் நகரத்திலேயே ஒரு அசுரன் மறைந்திருந்ததை நாம் உணரவே இல்லையே என்று மக்கள் அலறினர். குவாங்லாங் ஒரு அசுரன் என்கிற உண்மை வெளிப்பட்டதும் மக்களிடையே இருந்த அச்சம் ஆக்ரோஷமாக மாறியது. அப்படியானால் அவனுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அனைவரும் அசுர ஒற்றர்களாகத்தான் இருக்க வேண்டும். பீமை அவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டதற்கு காரணம் அசுர சக்திகள் அவளை கட்டுப்படுத்தியதுதான் என்று மக்கள் கத்தினர். மானுடத்திற்கும் அசுரர்களுக்கும் இடையிலான பல நூற்றாண்டு கால பகை இப்போது எரிமலையாய் வெடித்தது. பிங்கை கொல்ல வந்த ஏகாதிபத்திய கொலைகாரர்கள் செய்வதறியாது உறைந்து நின்றனர். எங்களுக்கு தெரியாது, குவாங்லாங் ஒரு அசுரன் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் அலறினர். ஆனால் ஆத்திரமடைந்த ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு முன்னால் அவர்களின் எர்த் எம்பரர் நிலையாற்றல் எடுபடவில்லை. தற்காத்துக்குள்ளக்கூட வழியின்றி அந்த துரோகிகள் கூட்டத்தால் சிதைக்கப்பட்டனர். வெள்ளைப்புலி பேரரசின் வீரர்கள் அனைவரும் வானில் திரண்டு பிங்கிற்கு முன்னால் மண்டியிட்டனர். எங்கள் பேரரசி வாழ்க! வெள்ளைப்புலி ராணி வாழ்க! பிங் எப்போதுமே தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவள். இப்போது அவளது பலமும் அசுர ஆக்கிரமிப்பை தடுத்த வீரமும் அவளை ஒரு நிஜமான தலைவியாக காட்டின. எல்லோரும் எழுந்திருங்கள் என்று அவள் மென்மையாக கூறினாள். அவளிடம் அதிகார மதம் இல்லை. தனக்கு கிடைத்த இந்த உயர்வு அனைத்தும் டாங்சென்னால் கிடைத்தது என்பதை அவள் நன்கு அறிவாள். மகாராணி, நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? மூதாதையருக்கு உதவ நாம் மேலே செல்ல வேண்டுமா என்று தைவு கேட்டார். பிங் வானத்தை அண்ணாந்து பார்த்தாள். அவளது கண்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. வேண்டாம், மாஸ்டர் அங்கே இருக்கும்போது அந்த அசுரனால் எதையும் சாதிக்க முடியாது. மாஸ்டர் என்ற அந்த ஒற்றை சொல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. டாங்சென் எனும் அந்த மர்ம அறிஞரால் இந்த அசுர பேரழிவை தடுக்க முடியுமா என்று அவர்கள் வியப்புடன் வானத்தை பார்த்தனர். உச்சக்கட்ட மோதல் 9 வானங்களில். மேலே மூதாதையர் தனது ஆன்மாவையே எரித்து உருமாக்கிய வெள்ளை புலி ஆற்றல் குவாங்லாங்கை நெருங்கியது. ஆனால் அசுரனாக மாறிய குவாங்லாங் இப்போது ஒரு செயின்ட் நிலை அரக்கன். கிழட்டு முட்டாளே, உன் தியாகம் வீணானது என்று கத்தியபடி அவன் தனது இன்யாங் கருப்பு மின்னல்களை ஏவினான். மூதாதையரின் ஒளி மங்கத் தொடங்கியது. சரியாக அந்த நேரத்தில் டாங்சென் தனது மடிப்பு விசிறியை மெல்ல விரித்தார். போதும், இந்த நாடகம் இத்துடன் முடியட்டும் என்றார். அவர் தனது விரலை ஒருமுறை சொடுக்கினார். அடுத்த நொடி
அந்த பிரம்மாண்டமான அசுர மேகங்களும் கருப்பு மின்னல்களும் ஒரு மெல்லிய காற்று பட்டது போல கலைந்து மறைந்தன. குவாங்லாங் அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன, என் அசுர சக்தியை ஒரே ஒரு விரல் அசைவில் அழித்து விட்டானா? நீ யார்? டாங்சன் அமைதியாக சிரித்தார். நான் யார் என்பது உனக்கு தேவையற்றது. ஆனால் என் மாணவியின் தேசத்தில் அசுரவாடை வீசுவதை நான் விரும்பவில்லை. குவாங்லாங் ஏவிய அந்த அசுர ஆற்றல் வானையே இருளாக்கியது. தைவூ போன்ற தற்காப்புக்கலை வல்லுநர்களே அருகில் செல்ல அஞ்சியபோது டாங்சன் ஒருவரால் மட்டுமே இந்த பேரழிவை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை அனைவர் மனதிலும் மெல்ல துளிர்விட்டது. 9 வானங்களுக்கு மேலே வெள்ளைப்புலி மூதாதையரின் கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறியிருந்தன. அவரது கைகள் இரத்தத்தில் நனைந்திருந்தன. தனது ஆன்மாவையே எரித்து போரிட்டாலும் அந்த அசுர பேரிடரை அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஜலா ஜலா! கருப்பு மின்னல்கள் மூதாதையரின் உடலை மீண்டும் மீண்டும் தாக்கின. ஹஹா, கிழட்டு முட்டாளே, ஒரு அசுர பிரபுவை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் என்று கனவு கண்டாயா என்று குவாங்லாங் வெறித்தனமாக சிரித்தார். அவர் தனது இரு உள்ளங்கைகளையும் முன்னால் தள்ள அலை அலையாக அசுர ஆற்றல் மூதாதையரை தாக்கியது. மூதாதையரால் இனி தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஒரு வாய் ரத்தம் பீரிட அவர் 100 அடி பின்னுக்கு தள்ளப்பட்டார். செத்துப்போ என்று கத்திய குவாங்லாங் 10 அடி அகலமுள்ள ஒரு கருப்பு ஒளிக்கோளத்தை உருவாக்கி மூதாதையரை நோக்கி வீசினார். அந்த ஒளிக்கோளம் சொர்க்கத்தையே சிதைக்கும் வல்லமை கொண்டது. மூதாதையரின் கைகள் இரத்த மேகமாக வெடித்தன. அந்த ஒளிக்கோளம் அவரை நெருங்கி அந்த இறுதி நொடியில் அவரது கண்களில் மரண பயமும் விரக்தியும் நிறைந்தன. ஆனால் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளிக்கவசம் தோன்றி அந்த மரண அடியை தடுத்தது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டீர்கள். இனி இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அத்தியாயம் 307. துரோகமும் போரும். இறுதி சங்கமம். பூம்! அந்த கருப்பு ஒளிக்கோளம் வெடித்தது. அந்த புகை மண்டலத்திற்குள் வெள்ளைப்புலி மூதாதையரின் உருவம் மறைந்தது. இதை கண்ட வெள்ளைப்புலி நகர மக்கள் அலறினார்கள். மூதாதையரே, பிரபுவே என்று கதறினார்கள். அவர் கடைசியில் நம் பேரரசை காக்க தனது உயிரை தியாகம் செய்துவிட்டார். அவர் தடம் மாறியிருக்கலாம், ஆனால் இறுதியில் தர்மத்தின் பக்கமே நின்றார். வானத்தில் ஒரு பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு எதிரொலித்தது. ஆஹா, அசுர வழியின் கீழ் நீங்கள் அனைவரும் வெறும் எறும்புகள்தான். இன்று சாகத் துணிந்தவன் வேறு யார் என்று குவாங்லாங் தனது முகத்தை பொத்திக்கொண்டு கத்தினார். அவனது ஆற்றல் ஒரு மலையைப் போல அனைவரது இதயங்களையும் அழுத்தியது. மூதாதையர் வீழ்ந்துவிட்ட நிலையில் குவாங்லாங்கை யாரால் தடுக்க முடியும்? பிங் தனது கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது உள்ளங்கைகள் வேர்த்தன. இப்போது ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு மனிதர் மட்டுமே மிஞ்சியிருந்தார். வெட்ட வழியில் மிதந்தபடி குவாங்லாங் ஏளனமாக தேடினார். அப்போது அந்த புகை மண்டலத்திற்குள்ளிருந்து டாங்சன் மெல்ல வெளியே வந்தார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவருக்கு பின்னால் வெள்ளைப்புலி மூதாதையர் காயங்களுடன் இருந்தாலும் உயிரோடு இருந்தார். டாங்சன் அவரை தனது ஆற்றலால் பாதுகாத்திருந்தார். உன் சிரிப்பு மிகவும் சத்தமாக இருக்கிறது அசுரனே என்றார் டாங்சன். குவாங்லாங்கின் சிரிப்பு நின்றது. நீ இன்னும் சாகவில்லையா? அந்த தாக்குதலை தாண்டிய பிறகு உன்னால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? டாங்சன் தனது விசிறியை அசைத்தார். ஏனென்றால் உன் அசுர பிரபு நிலை என்பது என் முன்னால் ஒரு சிறு குழந்தையின் விளையாட்டு போன்றது. குவாங்லாங் தனது கையை வீச, பூம்! வெள்ளைப்புலி அரண்மனையின் ஒரு பெரும் பகுதி சரிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து ஒரு மர்மமான ஒளி வெளிப்பட்டது. அது ஒரு புனிதமான ஆன்மீக முத்து, ஒயிட் டைகர் ஸ்பிரிட் பேர்ல். நல்லதல்ல, அது நமது பேரரசின் புனித சின்னம். அந்த அசுரன் அதை அடைய நினைக்கிறான். நமது உயிரை கொடுத்தாவது அதை தடுக்க வேண்டும் என்று பிங் பற்களை கடித்தபடி முதலில் முன்னோக்கி பாய்ந்தாள். அவளைத் தொடர்ந்து தைவூ மற்றும் பிற வீரர்களும் மரணத்தை பொருட்படுத்தாமல் அந்த முத்தை பாதுகாக்க ஓடினர். குவாங்லாங் ஏளனமாக சிரித்தான். குப்பை தொட்டிகளே, விலகிச் செல்லுங்கள். அவன் தனது வலது கையை நீட்டி பிங் உள்ளிட்ட அனைவரையும் ஒரே அடியில் சாம்பலாக்க ஒரு மாபெரும் கருப்பு அசுர கோலத்தை உருவாக்கினான். மரணம் தங்களை நெருங்குவதை உணர்ந்த பிங்கும் அவளது சகாக்களும் தங்கள் இரத்தத்தால் அந்த பேரழிவை தடுக்க தயாராக நின்றனர். சரியாக அந்த நொடி ஒரு அமைதியான குரல் கேட்டது. இது போதாதா? அடுத்த கணத்தில் கண்கள் காண முடியாத வேகத்தில் ஒரு வாளொளி பாய்ந்து வந்து அந்த கருப்பு அசுர கோலத்தை துளைத்தது. அது முழுமையாக உருவாவதற்கு முன்பே சிதறியதால் ஏற்பட்ட அதிர்வில் குவாங்லாங்கின் வலது கை இரத்த மேகமாக சிதறி அழிந்தது. ஆ என்று வலியால் அலறியபடி குவாங்லாங் 100கணக்கான அடி பின்வாங்கினான். என்னை தாக்கியது யார்? வெளியே வா என்று ஆத்திரத்தில் கத்தினான். நான் இவ்வளவு நேரம் உன் அருகிலேயேதான் நின்று கொண்டிருந்தேன், ஆனால் நீதான் அதை கவனிக்கவில்லை என்ற அந்த மென்மையான குரல் குவாங்லாங்கின் காதுகளுக்கு மிக அருகில் கேட்டது. குவாங்லாங்கின் கருப்பு விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் மெல்ல தலையை திருப்பி பார்த்தான். அங்கே ஒரு தெய்வீகமான ஈடு இணையற்ற தேஜஸுடன் ஒரு உருவம் நின்றது.
அது ஒரு கடவுளைப் போல, ஒரு புனிதரைப் போல, ஒரு பேரரசரைப் போல தெரிந்தது. நீயா? இது எப்படி சாத்தியம்? குவாங்லாங்கின் முகம் வெளுத்தது. மூதாதையருடன் சேர்ந்து டாங்சென் அந்த வெடிப்பில் மடிந்திருக்க வேண்டுமே. அவர் எப்படி ஒரு சிறு காயம் கூட இன்றி இங்கே நிற்கிறார்? சற்று தள்ளி பார்த்தபோது மூதாதையரும் பலவீனமாக இருந்தாலும் உயிரோடு இருப்பதை அவன் கண்டான். கேட்க தேவையில்லை, இது நிச்சயம் டாங்செனின் வேலைதான். டாங்சென் அமைதியாக கேட்டார், இந்த வெள்ளை புலி முத்தின் மீது உனக்கு ஏன் இவ்வளவு ஆசை? இதை வைத்து என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாய்? குவாங்லாங் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு எஞ்சியிருந்த இடது கையை உயர்த்தி ஆக்ரோஷமாக சொன்னான், அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யமனிடமே போய் நரகத்தில் கேட்டுக்கொள். அவன் தனது எஞ்சியிருந்த அத்தனை அசுர ஆற்றலையும் திரட்டி ஒரு மாபெரும் தாக்குதலை ஏவினான். குவாங்லாங் ஏவிய அந்த கருப்பு அசுர ஆற்றல் டாங்சென்னை அப்படியே விழுங்கியது. அவனை வீழ்த்திவிட்டேன் என்று குவாங்லாங்கின் முகம் மட்டற்ற மகிழ்ச்சியில் மலர்ந்தது. ஆனால் அடுத்த நொடி அந்த சிரிப்பு அப்படியே உறைந்தது. அவன் ஏவிய அந்த அசுர ஆற்றல் அலை ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நேராக டாங்சென்னின் வயிற்றுக்குள் சுருண்டு மறைந்தது. அவர் அந்த அசுர ஆற்றலை அப்படியே பச்சையாக விழுங்கிவிட்டார். இவன் மனிதனா, இல்லை அதையும் தாண்டிய ஏதோ ஒரு பிறவியா? குவாங்லாங்கின் கண்கள் பிதுங்கின. நீ என்ன மாதிரியான உயிர் என்று அவன் திகைத்து கேட்டான். டாங்சென் தனது உதடுகளை நக்கிக் கொண்டார். நிச்சயமாக ஹுவாவே வம்சத்தின் அசுர ஆற்றல் மிகவும் தனித்துவமானது. உனக்கும் ஹுவாவே தைமிகுவிற்கும் என்ன உறவு? அசுர உலகின் 10 பழம்பெரும் வீரர்களில் ஒருவரான ஹுவாவே தைமிகு அந்த உலகின் கடற்கொள்ளையன் என்று அழைக்கப்பட்டவர். அசுர உலகிலேயே மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு வம்சம் அது. பல காலத்திற்கு முன்பு ஒரு பெரும் சக்தியிடம் வம்பு இழுத்து ஒட்டுமொத்த அசுர உலகத்தின் கோபத்திற்கும் ஆளாகி அந்த வம்சமே அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது. இப்போது குவாங்லாங் இங்கே தோன்றியிருப்பது அந்த வம்சம் மீண்டும் தலை தூக்க முயற்சிப்பதன் அறிகுறி. டாங்சென் இவ்வளவு இளம் வயதில் அந்த பழைய பெயரை குறிப்பிட்டதை கேட்டு குவாங்லாங் நடுங்கினான். இவன் யாரோ ஒரு பழங்காலத்து ராட்சசன் வேறொரு இளைஞனின் உடலை கைப்பற்றி வந்திருக்கிறானோ என்று அவன் எண்ணினான். தன் முன் நிற்பவர் சாதாரணமானவர் அல்ல என்பதை உணர்ந்த குவாங்லாங் தனது தொனியை மாற்றினான். பெரியவரே, எங்கள் ஹுவாவே வம்சத்திற்கும் உங்களுக்கும் எந்த பகையும் இல்லை. எங்களுக்கு இந்த வெள்ளை புலி முத்து மட்டுமே தேவை. மற்ற அனைத்தையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு இதை கொடுத்து உயிர் பிச்சை அளித்தால் எங்கள் வம்ச தலைவன் உங்களுக்கு என்றும் நன்றியுடன் இருப்பார் என்றும் மிகவும் மரியாதையாக கெஞ்சினான். டாங்சென் மெல்ல புன்னகைத்தார். நான் மறுத்தால் என்ன செய்வாய்? குவாங்லாங்கின் கண்கள் இருண்டன. குவாங்லாங் அந்த வெள்ளைப்புலி முத்தை பெறுவதற்காக தனது உயிரையே பணயம் வைக்க துணிந்தான். நீ என்னை எல்லை மீறி தூண்டுகிறாய் என்று அவன் ஆக்ரோஷமாக கத்தினான். டாங்சென் வறண்ட சிரிப்புடன் யார் யாரை தூண்டுகிறார்கள் என்று கேட்டார். அடுத்த நொடி குவாங்லாங்கின் நெற்றியில் கொம்புகள் முளைத்தன. அவனது அசுர ஆற்றல் கொழுந்துவிட்டு எரியும் நிறப்பை போல மாறியது. அவன் நின்ற இடத்திலிருந்து மறைந்தான். வெட்டவெளியில் மின்னல் கீற்றுகள் மட்டுமே தெரிந்தன. டாங்சென்னை சுற்றி ஒரு மின்னல் வளையம் உருவானது. என்னை உன்னால் இனி கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் ஹுவாவே வம்சத்தின் மிக உயரிய தற்காப்புக்கலை ஷஞ்சாகு சாட்சுவை அனுபவி என்று திசையெண்டும் அவனது ஏளனச் சிரிப்பு எதிரொலித்தது. டாங்சென் தனது எல்லையற்ற பாதுகாப்பு எனும் அரணை உருவாக்கினார். பூம் பூம் பூம். கருப்பு மின்னல்கள் அந்த தடுப்பின் மீது மோதி பயங்கரமாக வெடித்தன. நல்ல பாதுகாப்புதான், ஆனால் எவ்வளவு நேரம் தாங்குவாய் என்று பார்ப்போம் என்று கத்திய குவாங்லாங் தாக்குதலை தீவிரப்படுத்தினான். மெல்ல அந்த தடுப்பில் விரிசல்கள் விழுந்தன. அத்தியாயம் 308. எல்லையற்ற மாயை. வெள்ளைப்புலி பேரரசு நிலை பெறுகிறது. கடைசியில் ஒரு மாபெரும் வெடிப்புடன் டாங்சென்னின் அந்த பாதுகாப்பு அரண் சிதறிப்போனது. முடிந்தது உன் கதை என்று வெறித்தனமாக சிரித்த குவாங்லாங் தனது உச்சகட்ட வித்தையான நரக கொலை தந்திரத்தை ஏவினான். அவன் மின்னல் வேகத்தில் டாங்சென்னின் முதுகிற்கு பின்னால் தோன்றி ஆயிரக்கணக்கான கருப்பு மின்னல்களை பாய்ச்சினான். அந்த தாக்குதலில் டாங்சென்னின் உடல் துண்டு துண்டாக சிதைந்து காணாமல் போனது. செத்துவிட்டான், இம்முறை நீ உண்மையாகவே அழிந்து விட்டாய் என்று குவாங்லாங் ரத்தம் கசியும் கண்களுடன் கத்தினான். டாங்சென்னின் ஒரு துகள் கூட எஞ்சியிருக்கவில்லை. அவன் முற்றிலும் சாம்பலாகிவிட்டான் என்று குவாங்லாங் ஆழமாக நம்பினான். ஒரு மாபெரும் நிம்மதி அவனது உள்ளத்தில் பரவியது. ஆனால் சரியாக அந்த தருணத்தில் யாரை பார்த்து சிரிக்கிறாய் என்ற மென்மையான குரல் மீண்டும் அவன் காதுக்கு அருகில் கேட்டது. குவாங்லாங்கின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அவன் மெல்ல திரும்பி பார்த்தான். அங்கே டாங்சென் ஒரு சிறு காயம் கூட இன்றி தனது விசிறியை மெல்ல அசைத்தபடி நின்றிருந்தார். மாயையா? இது ஒரு மாயையா என்று குவாங்லாங் திகைத்தான். உனக்கு நான் செத்தது போல தெரிந்ததா? அது உன் கண்களுக்கு நான் காட்டிய எல்லையற்ற மாயை. நீ இவ்வளவு நேரம் போரிட்டுக் கொண்டிருந்தது வெறும் காற்றோடுதான் என்று டாங்சென் அமைதியாக சொன்னார்.
குவாங்லாங் உறைந்து போனான். இவ்வளவு நேர போராட்டமும் வீண் என்பதை அவனால் தாங்க முடியவில்லை. அவனது டாவ் இதயம் முற்றிலுமாக தகர்ந்தது. டாங்சன் தனது கையை மெல்ல உயர்த்தினார். இனி இந்த விளையாட்டு வேண்டாம். அவர் தனது விரல்களை சொட்டுக்க குவாங்லாங்கின் அசுர உடல் அப்படியே செயலிழந்தது. கீழே பிங் அந்த புனிதமான முத்தை பாதுகாப்பாக கைப்பற்றினாள். துரோகிகள் ஒழிக்கப்பட்டனர். அசுரப்படை சிதறியது. வெள்ளை புலி பேரரசில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. குவாங்லாங் கட்டுப்பாடின்றி சிரித்துக்கொண்டே இருந்தான். ஆனால் அந்த சிரிப்பு அடங்குவதற்குள் அவனது கண்களுக்கு முன்னால் இருந்த உலகம் சிதைந்தது. டாங் சென்னின் உருவம் மீண்டும் தோன்றியது. அவரது விரல் நுனி துல்லியமாக குவாங்லாங்கின் நெற்றியில் பதிந்திருந்தது. அடுத்த நொடி குவாங்லாங்கின் கைகால்கள் உயிரிழந்தன. உடல் இடைவிடாது அதிரத் தொடங்கியது. கண்கள் காலியாக உணர்ச்சியற்று போயின. அவன் ஒரு தீவிரமான மாயை நிலைக்குள் சிக்கியிருந்தான். மாஸ்டர், இங்கே என்ன நடந்தது என்று பிங் வியப்புடன் பறந்து வந்தாள். வெள்ளைப்புலி மூதாதையரும் மற்றவர்களும் அவளை பின்தொடர்ந்து வந்து டாங் சென்னை சூழ்ந்து கொண்டனர். சற்று நேரத்திற்கு முன்புதான் குவாங்லாங் உலகையே அழிக்கும் அசுர ஆற்றலை வெளிப்படுத்தினான். ஆனால் டாங் சென் ஒரே ஒரு விரலால் அவனது புருவத்தை தொட்டு அவனை ஒரு பொம்மையைப் போல மாற்றிவிட்டார். எல்லையற்ற மாயை. டாங் சென் தனது விரலை விலக்கிக் கொண்டார். இது 12 சொர்க்க கலைகளில் ஒன்று. இது எதிரியின் ஆன்மாவை நேரடியாக தாக்கும். இதில் சிக்கியவர்கள் நான் உருவாக்கும் மாய உலகத்திற்குள் சிறைப்பட்டு விடுவார்கள். நான் இறந்துவிட்டதாக குவாங்லாங் நினைத்தது அவன் மனதிற்குள் கண்ட ஒரு சிறு கனவு மட்டுமே. இப்போது அவனது ஆன்மா சிதைந்து விட்டது. அவன் இனி ஒருபோதும் விழிக்க மாட்டான். குவாங்லாங்கின் நினைவுகளை ஆராய்ந்த டாங் சென் அந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்து பற்றிய சில ரகசியங்களையும் கண்டறிந்தார். மூதாதையரின் மீட்பும் புதிய வாழ்வும். பிரபுவே, என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. நான் வெட்கத்தால் குன்றி போய் நிற்கிறேன் என்று வெள்ளைப்புலி மூதாதையர் குற்ற உணர்வுடன் கூறினார். டாங் சென் அவரை அமைதியாக பார்த்தார். மூதாதையரின் கண்களில் இப்போது பேராசை மறைந்து தெளிவு பிறந்திருந்தது. தவறை உணர்ந்து திருந்துவதே மேலானது. உனது நோக்கம் இந்த பேரரசை காப்பதாகவே இருந்தது. இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறதா? மூதாதையர் தலை வணங்கினார். டாங் சென் மெல்ல புன்னகைத்து, சில 100 ஆண்டுகள் வாழ்நாளை நீட்டிப்பது என்பது அவ்வளவு கடினமான காரியமா என்ன? இதை பெற்றுக்கொள் என்றார். அவர் தனது விரலை சுடுக்க பாதி அழியாத அமிர்த பழம் காற்றில் மிதந்து மூதாதையருக்கு முன்னால் தோன்றியது. இதுவா? மூதாதையரின் கண்கள் பிதுங்கின. இது தேவர்களுக்கே உரிய தெய்வீக கனி. இது ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைப்பது அரியது. இதை எடுத்துக்கொள் என்றார் டாங் சென். இந்த பாதி பழம் உனக்கு இன்னும் 300 ஆண்டுகால வாழ்வை தரும். உனது இளமையையும் மீண்டும் மீட்டு தரும். அதற்கு பதிலாக பிங்கிற்கு உண்மையாக சேவை செய். 300 ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு நான் முழு பழத்தையும் தருகிறேன். அது உனக்கு 1000 ஆண்டுகால வாழ்வை தந்து உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதை கேட்டதும் வெள்ளைப்புலி மூதாதையர் கண்ணீர் விட்டு அழுதார். இது முன்னமே தெரிந்திருந்தால் அவர் ஏன் அந்த அசுரனுடன் கைகோர்க்கப் போகிறார்? பிரபுவே, நீங்கள்தான் என் தெய்வம் என்று அவர் கதறினார். அவரது இதயம் மகிழ்ச்சியில் வெடித்தது. அந்த பாதி பழத்தை அவர் உடனடியாக விழுங்கினார். அடுத்த கணமே அவரது நரைத்த வெண்முடி மெல்ல சாம்பல் நிறமாக மாறி பிறகு கரும்பச்சை நிறமாக மாறியது. தொய்வடைந்திருந்த அவரது தோல் சுருக்கங்கள் நீங்கி பளபளப்பாகவும் உறுதியாகவும் மாறியது. உடலின் ஆழத்திலிருந்து ஒரு புதிய உயிர்ச்சக்தி அலை அலையாக பொங்கியது. மூதாதையரின் ஆற்றல் மீண்டும் வேகமாக உயரத் தொடங்கியது. அந்த தெய்வீக கனி வெறும் ஆயுளை மட்டும் கூட்டவில்லை, அவரது வயதையே 300 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்த்தியது. ஒரு தற்காப்பு கலை வீரருக்கு முதுமையில் உயிர் வாழ்வதை விட வாலிப பருவத்தின் உடல் வலிமையை பெறுவது மிகப்பெரிய வரம். இப்போது அவர் தனது முழு பலத்தையும் எவ்வித தடையுமின்றி வெளிப்படுத்த முடியும். மூதாதையரே, நீங்கள் இளைஞராக மாறிவிட்டீர்கள் என்று பிங் புன்னகையுடன் கூறினாள். மூதாதையர் பழக்க தோஷத்தில் தனது தாடியை தடவி பார்த்தார். ஆனால் அங்கே அடர்த்தியான கரிய முடிகள் மட்டுமே இருந்தன. இந்த புதிய தோற்றத்திற்கு பழக எனக்கு சிறிது காலம் பிடிக்கும் போலிருக்கிறது. பிரபுவே, எனக்கு மறுவாழ்வு தந்த உங்கள் கருணையை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறி 500 வயதுக்கும் மேலான அந்த மூதாதையர் டாங் சென்னின் காலடியில் மண்டியிட்டார். அங்கிருந்த எவருக்கும் இது தவறாக தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் கண்களுக்கு டாங் சென் ஒரு நடமாடும் தெய்வமாகவே தெரிந்தார். பிங், இந்த வெள்ளைப்புலி பேரரசை சிறப்பாக கட்டமை. என்னை ஏமாற்றி விடாதே. ஒரு நாள் எனக்கு உன்னுடைய பலம் தேவைப்படலாம் என்று கூறி டாங் சென் மென்மையாக அவளது தலையை தடவினார். நிச்சயமாக மாஸ்டர் என்று பிங் கூறினாள். ஆனால் அவளது மனதிற்குள் வேறொரு ஆசை இருந்தது. டாங் சென்னிற்கு தனது பலம் தேவைப்படுவதை விட ஒரு பெண்ணாக தனது அர்ப்பணிப்பு தேவைப்பட வேண்டும் என்று அவள் ஏங்கினாள். அவர் அவளுக்கு ஆற்றலை வழங்கிய நாளிலிருந்தே அவள் அவரோடு இணைய துடித்து கொண்டிருந்தாள். நான் சிறிது நேரம் வெளியே செல்ல வேண்டும் என்று டாங் சென் கூறினார்.
வெள்ளைப்புலி பேரரசு இப்போது அமைதி அடைந்து விட்டதால் அந்த முத்தின் ரகசியத்தை அறிய அவர் ஆவலாக இருந்தார். மாஸ்டர், இதை வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு உதவக்கூடும் என்று கூறி பிங் அந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை அவரிடம் கொடுத்தாள். அது தேசத்தின் பொக்கிஷமாக இருந்தாலும் அதன் ரகசியத்தை டாங்சென் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் என்று அவள் நம்பினாள். டாங்சென் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அடுத்த நொடியே அங்கிருந்து மறைந்தார். டாங்சென் சென்ற பிறகு பிங்கின் கண்கள் மீண்டும் கூர்மையாகவும் குளிராகவும் மாறின. மீதமிருக்கும் துரோகிகளை சமாளிக்க அவள் தயாரானாள். அராஜகவாதிகளுக்கு துணை நின்றவர்களை என்ன செய்வது என்று பிங் கேட்டபோது வெள்ளைப்புலி மூதாதையர் ஒரு விகாரமான சிரிப்பை வெளிப்படுத்தினார். வெள்ளைப்புலி பேரரசு ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன். எந்த அதிகார மையங்களை நம்பி அந்த ஊழல்வாதிகள் ஆட்டம் போட்டார்களோ அதே அதிகாரமே இப்போது அவர்களின் யமராக மாறப்போகிறது. அந்த நிபுணர்கள் கொல்லப்பட்டாலும் அவர்களின் குடும்பங்கள் இன்னும் எஞ்சியிருந்தன. வெள்ளைப்புலி மூதாதையர் யாரையும் விட்டு வைக்க தயாராக இல்லை. இனிவரும் நீண்ட காலத்திற்கு வெள்ளைப்புலி பேரரசு இரும்புக்கரம் கொண்ட நீதியின் ஆட்சியின் கீழ் இருக்கும். ஆனால் இவை எதை பற்றியும் டாங்ஷென் கவலைப்படவில்லை. அவரது தற்போதைய இலக்கு வெள்ளைப்புலி தெய்வீக மலை, ஒயிட் டைகர் டிவைன் மவுண்டன். அந்த பேரரசை காக்கும் புனிதமான அந்த மலையின் ஆழத்தில்தான் தூய்மையான வெள்ளைப்புலி இரத்த வழியில் வந்த வாரிசு வாழ்ந்து வந்தது. அதுதான் டாங்ஷென்னின் இலக்கு. ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து விரிந்திருந்த அந்த மலையின் முடிவை யாராலும் காண முடியாது. அடர்ந்த காடுகளுக்குள் பறவைகளின் அலறலும் கொடிய விலங்குகளின் கர்ச்சனையும் இடைவிடாது கேட்டன. டாங்ஷென் வானத்தில் நின்றபடி தனது தீர்க்கமான பார்வையால் அந்த மலைக்குள் ஊடுருவி பார்த்தார். அடர்ந்த பள்ளத்தாக்கின் ஆழத்தில் ஒரு வெள்ளை நிற ஆற்றல் சுழல்வதை அவர் கண்டார். நான் நினைத்தது போலவே அது அங்கேதான் இருக்கிறது என்று அவர் முணுமுணுத்தார். அந்த பள்ளத்தாக்கின் உள்ளே பனி போன்ற வெண்மையான ரோமங்களை கொண்ட ஒரு புலி அரை தூக்கத்தில் படுத்து கொண்டிருந்தது. திடீரென்று பள்ளத்தாக்கிற்கு வெளியே இருந்து கருப்பு மூடுபனி உள்ளே நுழைந்தது. ஆஹா, இங்கே உண்மையில் ஒரு வெள்ளை புலியின் வாடை வீசுகிறது என்ற ஒரு குரூரமான குரல் காற்றில் எதிரொலித்தது. அந்த புலி சட்டென்று கண்களை திறந்து தரையோடு ஒட்டி பதுங்கியபடி ஆக்ரோஷமாக கர்ஜித்தது. அந்த கருப்பு புகையிலிருந்து ஒரு மனிதனும் ஒரு மிருகமும் வெளிப்பட்டன. அந்த மனிதன் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நடமாடும் எலும்புக்கூடு போல காட்சியளித்தான். அவனுடன் வந்த மிருகமோ 3 தலைகள், 8 கால்கள் மற்றும் வன்மம் நிறைந்த கண்களை கொண்டிருந்தது. இந்த வெள்ளை புலியை உண்வதன் மூலம் நமது யாமிங் மிருகத்தின் பலத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்க முடியும். அத்தியாயம் 309. பலவீனமான வெள்ளை புலி, இறுதி நம்பிக்கை. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் கொலைவெறி பரவியது. ஒரு எதிர்பாராத அசுரன் வெள்ளை புலியை தேடி வந்திருந்தது மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. உனது இரத்த வழி முழுமையாக தூய்மையானது இல்லை என்றாலும் இது போதுமானது என்ற அந்த விகாரமான அசுரன் இருண்ட குரலில் மந்திரங்களை முணுமுணுத்தான். அவன் அணிந்திருந்த ஏராளமான பதக்கங்கள் உரசி சத்தமிட்டன. அவனது மந்திர ஆற்றல் பக்கத்தில் இருந்த அந்த பேய் மிருகத்திற்குள் பாய்ந்தது. அந்த 3 தலை 8 கால் கொண்ட பேய் மிருகம் பயங்கரமாக நடுங்கியது. அதன் 6 கண்களிலும் விசித்திரமான குறியீடுகள் மின்னின. அதன் உடலிலிருந்து கரும்புகை வெளியேற நிலத்தையே அதிர செய்யும் கொலைவெறி ஆற்றல் வெடித்தது. அந்த ஆற்றலின் வேகத்தில் அங்கிருந்த மரங்கள் அடுத்த நொடியே சாம்பலாகின. வெள்ளை புலி இப்போது ஒரு பெரும் ஆபத்தில் இருந்தது. வெள்ளை புலியின் கண்கள் சுருங்கின. அதன் வெண்மையான ரோமங்கள் எச்சரிக்கையில் சிலிர்த்து நின்றன. ஒரு தெய்வீக மிருகமான அது தன் முன்னால் நிற்கும் அந்த உருவத்தின் கொடூரத்தை உள்ளுணர்வால் உணர்ந்தது. கர் கர்! வெள்ளை புலி கர்ஜித்தது. அந்த ஒலி அலைகள் ஒரு மாபெரும் மதிலை போல எழும்பி வெடிப்பு ஆற்றலை தடுத்தன. பூம்! கருப்பு அசுர ஆற்றலும் வெள்ளை நிற ஒலி அலைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து சுழன்றன. நிலம் பிளந்தது. மண்ணின் அடுக்குகள் பெயர்ந்து சிதறின. அந்த மோதலில் வெள்ளை புலி நிலை குலைந்து சில அடிகள் பின்வாங்கியது. இவ்வளவு பலவீனமா? இது சரியாக தெரியவில்லையே. வெள்ளை புலி பேரரசின் காவல்கார தெய்வீக மிருகத்தின் பலம் இவ்வளவுதானா என்று அந்த விகாரமான அசுரன் ஆச்சரியத்துடன் கேட்டான். சற்று யோசித்தவன் பிறகு தோள்களை குலுக்கினான். போகட்டும், இதன் உடலில் வெள்ளை புலி ரத்தம் இருந்தால் அதுவே போதும். பலவீனமாக இருப்பது எனக்கு இன்னும் வசதிதான். பேய் மிருகமே, கொன்றுவிடு! அந்த ஒற்றை சொல்லில் போர் வெடித்தது. 3 தலை மிருகம் பதுங்கி பாய்ந்தது. வெள்ளை புலி அதை காற்றில் எதிர்கொண்டது. இரு உருவங்களும் மோதியபோது பொறிகள் பறந்தன. ஆனால் வெள்ளை புலி வலியால் கதறியபடி மலைச்சரிவில் தூக்கி எறியப்பட்டது. ரத்தம் காற்றில் பீரிட்டது. ஆஹா, இதற்கு ஏற்கனவே காயம்பட்டிருக்கிறது என்று அந்த அசுரன் புரிந்து கொண்டான். அதனால்தான் அது பலவீனமாக இருந்திருக்கிறது. ஜாகே, அதிக ரத்தத்தை வீணாக்காதே, எனக்கு மிஞ்சாதே என்று கத்தினான். 3 தலை மிருகம் தனது 8 கால்களால் வெள்ளை புலியை தரையோடு அழுத்தி பிடித்தது. வெள்ளை புலி திமிரியது. ஆனால் இரத்த இழப்பால் அதன் பலம் குறைந்துவிட்டது.
சிறு வெள்ளை புலியே, போராடுவதை நிறுத்து, இன்னும் வலிக்கும் என்றபடி அந்த அசுரன் ஒரு கூர்மையான பாட்டிலை எடுத்தான். அதன் முனை ஊசியைப் போல இருந்தது. அவன் முன்னேறி வந்து சுத் என்ற சப்தத்துடன் அந்த ஊசியை வெள்ளைப்புலியின் உடலில் இறக்கினான். ரத்தம் பீரிட்டது. வெள்ளைப்புலி கதறியது. ஆஹா, ரத்தம்! புனித மிருகத்தின் ரத்தம் என்று அசுரன் ஆனந்த கூத்தாடினான். வெள்ளைப்புலியின் கண்களில் இருந்த உயிரொளி மங்கத் தொடங்கியது. அப்போது வானை பிழக்கும் இடி முழக்கம் போல ஒரு மெல்லிய புலி அழைப்பு கேட்டது. அந்த சத்தம் வெள்ளைப்புலியின் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அதன் உயிர் சுடர் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிந்தது. கர் கர் கர். வெள்ளைப்புலி கர்ஜித்தது. அதன் உடல் முழுவதிலிருந்தும் ஒரு பயங்கரமான வெள்ளை ஒளி பிரகாசித்தது. என்ன, இரத்த வழி முன்னேற்றமா என்று அசுரன் திகைத்தான். மரணத்திற்கு முன்னால் தன் இனத்தின் கௌரவத்தை காக்க அதன் இரத்த வழி விழிப்படைந்து பலத்தை மீட்டெடுத்தது. அது தனது வாயை திறக்க வெள்ளை நிற ஆன்மீக ஆற்றல் அங்கே திரண்டு ஒரு பேரொழியாக மாறியது. அந்த 3 தலை மிருகத்தின் மார்பை நோக்கி வெள்ளைப்புலி தனது ஆற்றலை ஏவியது. பேய் மிருகம் அலறியபடி 100கணக்கான அடி பின்னால் தூக்கி எறியப்பட்டு தரையில் மோதியது. அந்த தாக்குதலுக்கு பிறகு வெள்ளைப்புலி தள்ளாடியபடி நின்றது. தனது பற்களால் உடலில் குத்தியிருந்த அந்த பாட்டிலை கவ்வி பலமாக இழுத்து தூர எறிந்தது. உனக்கு அவ்வளவு திமிரா? உன் ரத்தத்தை எனக்கு தராமல் எதிர்க்கிறாயா என்று ஆத்திரமடைந்த அந்த அசுரன் மீண்டும் மந்திரங்களை முணுமுணுத்தான். விழுந்து கிடந்த பேய் மிருகம் நடுங்கியபடி மீண்டும் எழுந்து வெறித்தனமாக பாய்ந்தது. வெள்ளைப்புலி தனது எஞ்சிய இரத்த ஆற்றலை எரித்து அதன் மீது தனது பாதத்தால் பலமாக தாக்கியது. சடார் சடார் எலும்புகள் உடையும் சத்தம் கேட்டது. ஒரு சாதாரண மிருகமாக இருந்தால் இந்நேரம் இறந்திருக்கும். ஆனால் அசுரனின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பேய் மிருகம் வலியை பொருட்படுத்தாமல் இன்னும் கொடூரமாக மாறியது. வெள்ளைப்புலி மேலோங்கி நின்றாலும் அதன் உள் ஆற்றல் வேகமாக வடிந்து கொண்டிருந்தது. உன் இரத்தத்தை எனக்கு தருவதை விட எரிக்க துணிகிறாயா? உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று அசுரன் கத்தினான். வெள்ளைப்புலியும் பேய் மிருகமும் காற்றில் மோதிக்கொண்டன. சதை கிழிந்தது, இரத்தம் சிதறியது. ஆனால் தனது உயிரையே எரித்து போரிட்ட வெள்ளைப்புலியால் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. கொல்லு என்று அசுரன் கர்ஜித்தான். வெள்ளைப்புலி பலவீனமான அந்த தருணத்தை பயன்படுத்தி 3 தலைமிருகம் தனது 3 வாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்தது. பூம் பூம் பூம். 3 பயங்கரமான தாக்குதல்கள் வெள்ளைப்புலியின் வயிற்று பகுதியை துளைத்தன. வெள்ளைப்புலி கதறியது. அதன் வாயிலிருந்து இரத்தம் பீரிட்டது. அதன் உடல் சிதைந்து எலும்புகள் முறிந்தன. அது பலத்த சத்தத்துடன் தரையில் விழுந்தது. இப்போது அதன் கண்களில் இருந்த உயிரொளி உண்மையிலேயே மங்கத் தொடங்கியது. அது மெல்ல தலையை திருப்பி வருப்பத்துடன் பார்த்தது. வாழ்வின் மீதான ஏக்கமும் யதார்த்தத்திற்கு முன்னால் இருந்த இயலாமையும் அதன் பார்வையில் தெரிந்தன. அந்த விகாரமான அசுரன் வெள்ளைப்புலியின் முன்னால் வந்து நின்றான். அதன் காய்ந்து போன உடலை பார்த்து ஆத்திரமடைந்தான். சவிப்பிற்குரிய மிருகமே, எனக்காக ஒரு துளி இரத்தத்தை கூட விட்டு வைக்கவில்லையா என்று கத்தியபடி தனது கையை வெள்ளைப்புலியின் உடலில் உள்ளே விட்டு ஆக்ரோஷமாக திருகி வெளியே இழுத்தான். ஒரு பயங்கரமான சத்தத்துடன் வெள்ளைப்புலியின் ஒரு காலை அவன் வேரோடு பிடுங்கி எறிந்தான். தாங்க முடியாத வலியால் வெள்ளைப்புலி நடுங்கியது. ஆனால் அதனால் அசையக்கூட முடியவில்லை. பலிக்கிறதா? வெள்ளைப்புலி பேரரசின் காவல்கார மிருகமானி, என் முன்னால் நீ சாக காத்திருக்கும் ஒரு பிச்சைக்காரன் மட்டுமே என்று கூறிக்கொண்டே அந்த அசுரன் அதனை துண்டு துண்டாக சிதைத்தான். அந்த பாவம் செய்த மிருகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டது. ஆனாலும் அதன் கண்களில் இருந்த அந்த இறுதி உயிர் சுடர் மட்டும் அணைய மறுத்தது. அசுரன் மூச்சிறைக்க நின்றான். அசுரன் களைப்பில் மூச்சிறைத்தபடி நின்றான். இரத்தமே இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்று அவன் விரக்தியில் கத்தியபோது குகைக்குள்ளிருந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. ஒரு சிறிய வெள்ளை பூனைக்குட்டி தடுமாறியபடி வெளியே வந்தது. அசுரன் ஒரு கணம் உறைந்து போனான். பிறகு அவனது முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி தாண்டவமாடிறது. ஆஹா, குட்டி வெள்ளைப்புலி, இப்போதுதான் எனக்கு புரிகிறது நீ ஏன் இவ்வளவு பலவீனமாக இருந்தாயென்று. நீ குட்டி போட்டிருக்கிறாய். அன்ன சிறிய குட்டி வெள்ளைப்புலி சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு அரச இரத்த வழியில் வந்த தூய்மையான இனம். அதன் நெற்றியில் வாங், அரசன் என்ற எழுத்து மங்கலாக தெரிந்தது. வெள்ளைப்புலி பேரரசின் காவல்கார மிருகத்திடம் கூட இல்லாத அந்த அரச அடையாளம் அந்த குட்டியிடம் இருந்தது. சாதாரண வெள்ளைப்புலி இரத்தத்தை விட இது 1000 மடங்கு வலிமையானது. அரச இரத்த வழியா? என்ன ஒரு அற்புதமான பரிசு என்ற அசுரன் களிப்பில் நடனமாடினான். அவன் தனது விரலை அசைக்க கப்பு ஆற்றல் ஒரு ராட்சத கையாக மாறி அந்த குட்டியை பிடித்தது. பிறந்த சில நிமிடங்களே ஆன அந்த சிறிய குட்டி பயத்தில் நடுங்கியபடி கதறியது. சாக கிடந்த தாய்ப்புலி தனது குட்டியின் சத்தத்தை கேட்டு அதை காப்பாற்ற முயன்று முடியாமல் முணங்கியது. அசுரன் அந்த ஊசி போன்ற பாட்டிலை மீண்டும் ஏவி அந்த குட்டியின் உடலில் குத்த முயன்றான். சரியாக அந்த நொடி ஒரு மெல்லிய தென்றல் வீசியது. அந்த பாட்டில் வெறும் காற்றை குத்தியது. அசுரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன.
அவனுக்கு முன்னால் வெள்ளை நிற அங்கி அணிந்த ஒரு வாலிபன் நின்றிருந்தான். அவனது கைகளில் அந்த குட்டி புலி பாதுகாப்பாக இருந்தது. ஆஹா, அரச இரத்த வழியில் வந்த வெள்ளை புலி, இது மிகவும் அரிதானது என்று டாங்சன் ஆச்சரியத்துடன் அந்த குட்டியை பார்த்தார். அந்த குட்டி புலி டாங்சனின் உள்ளங்கையை நக்கி அவரிடம் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தது. இதைக் கண்ட தாய்ப்புலியின் கண்களில் ஒரு சிறு நம்பிக்கை மின்னியது. என் திட்டங்களில் குறுக்கிட நீ யார் என்று அந்த அசுரன் கத்தினான். டாங்சன் தனது தலையை மெல்ல திருப்பி குளிர்ந்த குரலில் பதிலளித்தார். நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலையில்லை. ஆனால் நீ சீண்டி பார்க்கக்கூட தகுதியற்ற ஒருவன் நான். முக்கிய குறிப்பு: வெள்ளை புலி இனங்களின் புள்ளி விவரங்கள். இந்த உலகில் உள்ள வெள்ளை புலி இனங்கள் அவற்றின் இரத்த வழியின் தூய்மை மற்றும் வலிமையின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. அவற்றின் தோராயமான புள்ளி விவரங்கள் இதோ. இனம்: மக்கள் தொகை சதவீதம். வலிமை குறியீடு 1 முதல் 100. சிறப்பு அடையாளங்கள்: சாதாரண வெள்ளை புலி 85%. 10 முதல் 30. சாதாரண வெள்ளை நிறம், குறைந்த ஆன்மீக ஆற்றல். காவல் தெய்வ வெள்ளை புலி 14%. 50 முதல் 70. பெரிய உடல், பேரரசை பாதுகாக்கும் ஆற்றல். அரச இரத்த வழி குறைந்த 1%. அரச இரத்த வழியில் பிறந்த வெள்ளை புலிகள் 10,000 பிறப்புகளில் 1 மட்டுமே பிறக்கும் அபூர்வமானவை. இதனால்தான் அந்த அசுரன் இதைக் கண்டு இவ்வளவு ஆவேசம் கொண்டான். குயிலிங் ஆத்திரத்தில் சிவந்தான். உனக்கு இவ்வளவு துணிச்சலா? நான் இந்த உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த போது நீ உன் தாயிடம் பால் குடித்துக் கொண்டிருந்திருப்பாய். என்னிடமே இப்படி பேசுகிறாயா என்று கத்தினான். டாங்சென் எவ்வித சலனமும் இன்றி, இவ்வளவு காலம் வாழ்ந்தும் உன்னை இன்னும் யாரும் கொல்லாமல் விட்டிருப்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றார். நீ சாகத் துடிக்கிறாய். உன் வார்த்தைகளுக்கு பெரும் விலை கொடுப்பாய். கொன்று விடுங்கள் என்று குயிலிங் ஆணையிட்டான். நிழல்கள் அசைந்தன. 3 தலைகள் கொண்ட அந்த பேய் மிருகங்கள் டாங்செனை நோக்கி பாய்ந்தன. அவற்றின் 8 கால்களும் காற்றை கிழித்துக் கொண்டு வந்தன. டாங்சென் தனது கையை ஒரு முறை வீசினார். சடார்! ஒரு கண்ணுக்கு தெரியாத மாபெரும் விசை அந்த 3 பேய் மிருகங்களையும் தாக்கியது. அவை பொம்மைகளைப் போல தூக்கி எறியப்பட்டு மலைச்சுவரில் மோதின. குயிலிங் அதிர்ச்சியில் உறைந்தான். இவை பல டசன் கொடிய விலங்குகளின் பாகங்களால் உருவாக்கப்பட்டவை. இவற்றின் உடல் அழியாதது. ஒரு பீச்சிங்ஜிங் நிபுணரால் கூட இவற்றின் மீது ஒரு கீறல் கூட இட முடியாது. ஆனால் ஒரே ஒரு கை அசைவில் இவற்றை தூக்கி எறிந்து விட்டானா? டாங்சென்னின் பலம் அளவிட முடியாதது என்பதை உணர்ந்த குயிலிங் இப்போதைக்கு தப்பிப்பதே நல்லது என்று முடிவு செய்தான். சிறுவனே, நீ சாதாரணமானவன் அல்ல. இன்று நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது அது உனது மரண நாளாக இருக்கும் என்று கூறி கரும்புகையை சுழலவிட்டு அங்கிருந்து மறைந்தான். டாங்சென் அவனை துரத்தவில்லை. அவர் கையில் இருந்த குட்டி புலியுடன் மெதுவாக தாய்ப்புலியின் அருகில் சென்றார். அந்த தாய்ப்புலி பலவீனமாக தனது வாயை திறந்தது. சத்தம் வரவில்லை என்றாலும் அதன் குரல் டாங்சென்னின் மனதிற்குள் ஒலித்தது. பிரபுவே, என் கதை முடிந்தது. இந்த குட்டி உங்களோடு இருக்க வேண்டும் என்பது விதி. இனி இதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? டாங்சென் மனதிற்குள்ளேயே பதிலளித்தார். குட்டியை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த உலகில் எதுவும் இலவசமாக வருவதில்லை என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தாய்ப்புலி கசப்பான புன்னகையுடன், மரணம் என்னை நெருங்கிவிட்டது. பதிலுக்கு தருவதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்றது. உனது ஆன்மா எனது சிறிய உலகத்தை பாதுகாக்க தேவை. ஆனால் அதில் உன் சுய உணர்வுகள் நிரந்தரமாக அழிந்துவிடும். இதற்கு சம்மதமா என்று டாங்சென் தனது உண்மையான நோக்கத்தை மறைக்காமல் கேட்டார். தாய்ப்புலியின் தியாகமும் டாங்சென்னின் நோக்கமும். டாங்சென் தனது எல்லையற்ற உலகத்தை நிலைநிறுத்த 4 புனித மிருகங்களின் ஆன்மாக்களை தேடி வந்திருந்தார். வெள்ளைப்புலி மூதாதையரை தண்டித்து இப்போது அதன் உண்மையான வாரிசான இவளிடம் வந்து நின்றார். தாய்ப்புலி தனது குட்டியை ஒரு முறை பார்த்தது. அதன் பாதுகாப்புதான் அதற்கு முக்கியம். சம்மதம் பிரபுவே, என் குட்டி பாதுகாப்பாக இருந்தால் என் உணர்வுகள் அழிவலை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அது உறுதியளித்தது. டாங்சன் மெல்ல தலையசைத்தார். அவர் தனது கையை உயர்த்த அவரது உள்ளங்கையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி தோன்றி தாய்ப்புலியின் உடலை சூழ்ந்தது. டாங்சென்னின் கணக்கீடு மிக தெளிவானது. அவர் இங்கு வந்ததே வெள்ளைப்புலியின் ஆன்மாவை அடையத்தான். பெரிய புலி கிடைக்கவில்லை என்றால் குட்டியின் ஆன்மாவை கூட அவர் பயன்படுத்த தயங்கி இருக்க மாட்டார். அவர் வழியில் கண்ட எல்லா புலிகளையும் காப்பாற்றும் கருணை உள்ளம் கொண்ட இரட்சகர் அல்ல. அவரது தலையீடு இல்லையென்றால் அசுரன் குயிலிங் ஏற்கனவே இந்த குட்டியின் சாரத்தை உறிஞ்சியிருப்பான். தாய் புலிக்கு வேறு வழி இல்லை. சரி, நான் சம்மதிக்கிறேன் என்றது மெல்ல கூறியது. அதன் கண்களிலிருந்த இறுதி உயிர் ஒளி மங்கியது. உடல் சிதைந்து மறைய ஒரு பிரகாசமான வெள்ளை நிற ஒளிக்கோளம் வெளிப்பட்டது. அதனுள் ஒரு ஆக்ரோஷமான வெள்ளை புலியின் நிழல் பிம்பம் மிதந்தது. ஆனால் அதில் எந்த சுய உணர்வும் இல்லை. டாங்சென் அந்த ஆன்மாவை தொட முயன்றபோது அவரது முதுகிற்கு பின்னால் ஒரு கருப்பு நிழல் தோன்றியது.
தடார்! மறைந்திருந்த குயிலிங் திடீரென தோன்றி தனது தடியால் டாங் சென்னின் முதுகில் பலமாக தாக்கினான். அதே சமயம் மலைச்சுவர் வெடித்து சிதற அந்த 3 தலை மிருகம் வெளிப்பட்டு தனது 3 வாய்களிலிருந்தும் கருப்பு ஆற்றல் கதிர்களை ஏவி டாங் சென்னை சூழ்ந்தது. ஹஹஹா, சிறுவனே, நீ ஏமாந்து விட்டாய். அடுத்த முறை சந்திக்கும்போது உன் மரண நாள் என்றேனே, அது இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா என்று குயிலிங் வெறித்தனமாக சிரித்தான். ஆனால் அடுத்த நொடி அவனது சிரிப்பு நின்றது. அந்த ஒளிக்கற்றை மறைந்தபோது அங்கே ஒரு பள்ளம் மட்டுமே இருந்தது. டாங் சென் அங்கே இல்லை. குயிலிங்கின் தடி எதையும் தாக்காமல் காற்றில் சுழன்றது. அந்த தாக்குதல் படுவதற்கு முன்னரே டாங் சென் அங்கிருந்து மறைந்து விட்டார். நான் கொடுத்த வாய்ப்பை நீ மதிக்காததால் இனி நீ சாக வேண்டியதுதான் என்ற டாங் சென்னின் குரல் குயிலிங்கின் காலுக்கு பின்னால் கேட்டது. பயத்தில் உறைந்த குயிலிங் தனது தடியை பின்னோக்கி வீசிவிட்டு கருப்பு புகையை சுழலவிட்டு தப்பிக்க முயன்றான். டாங் சென்னின் விசித்திரமான வேகம் அவனுக்கு மரண பயத்தை காட்டியது. உன்னை நான் வெளியேற அனுமதித்தேனா? டாங் சென்னின் கண்களில் கொலைவெறி மின்னியது. குயிலிங் மறைந்து விடவில்லை என்பதும் பலவீனமான நேரத்திற்காக காத்திருக்கிறான் என்பதும் அவருக்கு தெரியும். 12 அசுர வடிவங்கள். ஆன்ம அறுப்பு. டாங் சென் தனது விரலை உயர்த்தினார். அசுர உலகின் 12 இரகசிய வடிவங்களில் ஒன்றான ஆன்ம அறுப்பு வித்தையை பயன்படுத்தினார். வித்தையின் பெயர் ஆற்றல் தாக்கம். ஆன்ம அறுப்பு அசுர ஆற்றலை வாளாக மாற்றுதல். அவர் தனது கையை காற்றில் ஒரு முறை வீச ஒரு கருப்பு ஒளிக்கீற்று மின்பல் வேகத்தில் பாய்ந்து சென்று குயிலிங்கின் அசுர புகையை கிழித்தது. தப்பியோட முயன்ற குயிலிங் அந்த இடத்திலேயே உறைந்து நின்றான். அவனது கண்களில் இருந்த ஒளி மெல்ல மறையத் தொடங்கியது. அவனது உடலுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. ஆனால் அவனது ஆன்மா 2ஆக பிளக்கப்பட்டது. குயிலிங்கின் உடல் சாய்ந்து விழ டாங் சென் மீண்டும் அந்த வெள்ளை புலி ஆன்மாவின் பக்கம் திரும்பினார். துடிக்கும் வாளாற்றல். டாங்சியான் தனது விரல்களை ஒரு வாள் முத்திரையாக மாற்றி முன்னால் குத்தினார். ஸ்விஷ்! அடர் கருப்பு நிறத்திலான அந்த ஆற்றல் வாள் 3 தலை பேய் மிருளத்தை நேரடியாக துளைத்துக் கொண்டு சுழலும் இருண்ட மேகங்களுக்குள் பாய்ந்தது. பூம்! ஒரு மாபெரும் இடி முழக்கத்துடன் அந்த 3 தலை மிருகம் சிதைந்து ஒன்றுமில்லாமல் போனது. பின்னர் கரும்புகை கலைந்தபோது குயிலிங்கின் முகத்தில் அதீத அதிர்ச்சியும் நம்பிக்கையற்ற பார்வையும் தெரிந்தது. ஓ, இது எப்படி சாத்தியம்? நீ உண்மையில் யார்? டான்சியான் மெல்ல புன்னகைத்தார். நான் நீ சீண்டி பார்க்கக்கூட தகுதியற்ற ஒருவன். ஒரு கூர்மையான வேதனை நிறைந்த அலறலை எழுப்பியபடி குயிலிங்கின் உடல் வெடித்து சிதறியது. அவனது கருப்பு நிற ஆன்மா தப்பித்து ஓடும் முயற்சியில் காற்றில் பாய்ந்தது. ஆனால் அடுத்த நொடியே ஒரு வாழ்வீச்சு சாட்சி குறுக்கே பாய்ந்து அவனது ஆன்மாவை துண்டு துண்டாக வெட்டியது. ஏன் உன்னால் அடக்கமாக இருக்க முடியவில்லை? டாங்சியான் தனது தலையை அசைத்தபடி மெதுவாக தனது வலது கையை நீட்டினார். ஒரு வெள்ளை நிற ஆன்மா கோலம் அவர் முன்னே மிதந்து வந்தது. பாவம், ஆன்மாவின் சாரம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. சிஸ்டம், விழித்துக்கொள், வேலையை தொடங்கு. மீண்டும் ஒருமுறை அந்த பழக்கமான மின்னணு குரல் எதிரொலித்தது. டிங்! 10,000 மடங்கு துகள் பெருக்கம் தொடங்குகிறது. டிங்! தெரியாத ஆற்றல் கூறுகளை ஆய்வு செய்கிறது. டிங்! ஆய்வு முடிந்தது. 10,000 மடங்கு பெருக்கம் தொடங்குகிறது. டிங்! வாழ்த்துகள் மாஸ்டர், நீங்கள் புனித மிருக அரசனான வெள்ளைப்புலி ஆன்மாவை பெற்றுவிட்டீர்கள். அத்தியாயம் 311. ஹுவாவே வம்சம். அவர்களை கண்டு நான் அஞ்சுவேனா? கர் கர் கர். எல்லையற்ற உலகிற்குள், இன்ஃபினிட் வேர்ல்ட், வெள்ளைப்புலியின் கர்ஜனை வானையை பிளந்தது. இது ஒட்டுமொத்த உலகிலும் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இதைக் கண்டு டாங்சியான் பேரும் அதிர்ச்சி அடைந்தார். ஒரு செயின்ட் நிலை நிபுணரால் கூட அசைக்க முடியாதது அவரது இந்த எல்லையற்ற உலகம். ஆனால் வெள்ளைப்புலி அரசனின் ஒரு கர்ச்சனை இந்த உலகத்தையே அதிரச் செய்துவிட்டது. வியப்பில்லை, 4 புனித மிருகங்கள் உண்மையிலே தங்கள் பெயருக்கேற்றாற்போலதான் இருக்கின்றன என்று டாங்சியான் வியந்து பாராட்டினார். வரிப்புலிக்கோடுகளை கொண்ட அந்த வெள்ளைப்புலி மெல்ல மேற்கு நோக்கி பறந்தது. அப்போது ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. இதற்கு முன்பு ஒரு வாளால் வெட்டப்பட்டது போல சிதைந்து கிடந்த எல்லையற்ற உலகின் மேற்கு எல்லை திடீரென்று இருந்த இடத்திலேயே உறைந்து நின்றது. வெள்ளைப்புலி அரசனின் ஆன்மா அந்த மேற்கு எல்லைக்கு வந்து மெதுவாக படுத்துக்கொண்டது. அது ஓய்வெடுத்த இடத்திலிருந்து ஒரு தங்க நிற ஒளி தோன்றி 2 திசைகளிலும் பரவத் தொடங்கியது. விரைவில் எல்லையற்ற உலகின் அந்த மாபெரும் எல்லையின் கால் பகுதி ஒரு தங்க நிற அரணால் மூடப்பட்டது. டாங்சியான் தனது ஆன்மா ஆற்றலை மேற்கு நோக்கி செலுத்தினார். இம்முறை அது எவ்வித சிதைவும் இன்றி உறுதியாக இருந்தது. நான் நினைத்தது போலவே 4 புனித மிருகங்களால் விண்ணையும் மண்ணையும் நிலைநிறுத்த முடியும். அதன் மூலம் எல்லைகளையும் பலப்படுத்த முடியும். இப்போது நிலைமை பாதுகாப்பாக உள்ளது. அவரது கண்களில் மட்டற்ற மகிழ்ச்சி பொங்கியது. எல்லையற்ற உலகமே இன்ஃபினிட் வேர்ல்ட் டாங்ஷியானின் மிகச்சிறந்த துருப்புச்சீட்டு. தனது நிலையை தாண்டி போரிடும் ஆற்றலுக்கு இதுவே அடித்தளம். ஒருவேளை எதிரியின் பலம் மிஞ்சினால்
பாதுகாப்புக்காக அவர் இந்த உலகிற்குள் பின்வாங்க முடியும். ஆனால் இதுவரை அதன் நிலையற்ற எல்லைகள் எந்த நேரத்திலும் சரிந்துவிடும் அபாயத்தை கொண்டிருந்தன. இப்போது வெள்ளைப்புலியின் ஆற்றல் அதனை பலப்படுத்தியதால் எல்லையற்ற உலகம் 2 மடங்குக்கும் மேலாக விரிவடைந்தது. இருப்பினும் அவர் மேலும் மேற்கு நோக்கி விரிவுபடுத்த முயன்றபோது உலகின் மற்ற 3 எல்லைகளும் நடுங்கத் தொடங்கின. வெள்ளைப்புலியின் ஆற்றலை மட்டும் நம்பியிருப்பது ஒரு திசையை மட்டுமே நிலைப்படுத்தும். இது எல்லையற்ற உலகத்தை 2 மடங்கு மட்டுமே விரிவாக்கும். மீதமுள்ள 3 புனித மிருகங்களையும் நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் என்று டாங் ஷியான் சிந்தனையுடன் தலையசைத்தார். வாவ்! அவரது கைகளிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. குட்டி வெள்ளைப்புலி வெளியே ஊர்ந்து வந்து டாங் ஷியானை ஆவலுடன் பார்த்தது. ஏற்கனவே பசிக்கிறதா? டாங் ஷியான் உயர்தரமான ஸ்வர்க்க படிகங்களை வெளியே எடுத்தார். அந்த சிறிய புலி தனது உடலை விட பெரிய படிகங்களை பிடித்து முறுமுறுவென்று சத்தத்துடன் கடித்து தின்றது. சில நிமிடங்களில் அந்த விலையுயர்ந்த படிகங்கள் அனைத்தும் தீர்ந்தன. ஏப்பம்! ஒரு திருப்தியான ஏப்பத்தை விட்டு அந்த சிறு புலி டாங் ஷியானின் தோள் மீது ஏறிக்கொண்டு அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தது. டாங் ஷியான் நில்ல சிரித்தபடி அதன் தலையை வருடி கொடுத்தார். அந்த குட்டியின் ஆற்றல் கணிசமாக அதிகரித்திருப்பதை அவரால் தெளிவாக உணர முடிந்தது. எதையும் உண்டு செரிக்கும் ஆற்றலே ஒரு புனித மிருகத்தின் பயங்கரமான குணம். அவற்றின் உடலுக்குள் ஒரு தனித்துவமான விண்வெளி மண்டலமே அடங்கியிருக்கும். போதுமான வளங்கள் கிடைத்தால் அவை மிக வேகமாக உண்மையான தெய்வீக மிருகங்களாக வளர்ந்துவிடும். நிச்சயமாக அந்த போதுமான வளங்கள் என்பது கற்பனை செய்ய முடியாத அளவு பெரியது. ஒரு தேசத்தையே வறுமையில் தள்ளும் அளவு அது இருக்கும். ஆனால் எந்த ஒரு தேசத்தையும் விட பெரிய செல்வந்தரைத்தான் சந்தித்திருக்கிறோம் என்பது அந்த சிறு புலிக்கு தெரியாது. எல்லையற்ற உலகத்தை இன்னும் கொஞ்சம் நிலைப்படுத்துகிறேன் என்று கூறிய டாங் ஷியான் தனது கண்களை மூடி அந்த உலகத்துடனான தனது பிணைப்பை ஆழப்படுத்த தொடங்கினார். அதே நேரத்தில் வெள்ளைப்புலி பேரரசிற்கு மேலே கார்மேகங்கள் திரண்டன. வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான மேகக்கப்பல் இறங்கியது. அதிலிருந்து ஒரு பயங்கரமான மரண அதிர்வு வெளிப்பட்டது. ஒரு செயின்ட் நிலை நிபுணர் தவத்தில் இருந்த வெள்ளைப்புலி மூதாதையரின் கண்கள் சட்டென்று சுருக்கமடைந்தன. அவர் உடனடியாக வானில் பறந்து சென்று அந்த மிதக்கும் கப்பலின் முன்னே நின்றார். கப்பலை சுற்றி சுழலும் பயங்கரமான அசுர ஆற்றலைக் கண்டு அவர் உள்ளுக்குள் அதிர்ந்தார். இவ்வளவு அடர்த்தியான அசுர ஆற்றலா? இதற்கிடையில் பிங் மற்றும் பிறர் அந்த தீய சக்தியை உணர்ந்து வெளியே ஓடி வந்தனர். நீங்கள் யார்? எதற்காக வெள்ளைப்புலி பேரரசை ஆக்கிரமிக்கிறீர்கள் என்று வெள்ளைப்புலி மூதாதையர் உரக்க கத்தினார். வானக்கப்பலிலிருந்து கருப்பு அங்கி அணிந்த ஏராளமான அசுர போர் வீரர்கள் கீழே குதித்தனர். அவர்களின் முகங்கள் உணர்ச்சியற்று மரணத்தைப் போல குளிர்ந்து காணப்பட்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் பூமியின் இறையாண்மை எனும் வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்தினர். வெள்ளைப்புலி மூதாதையர் அவர்களின் மார்பில் செதுக்கப்பட்டிருந்த அந்த ஒற்றை அடையாளத்தை கண்டார். பேய்! அது ஹுவாவே வம்சத்தின் சின்னம். வெள்ளைப்புலி மூதாதையரும் பிங்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு மரணத்திற்காக மண்டியிட்டு தயாராகுங்கள் என்ற குளிர்ந்த குரல் கேட்டது. தலையில் கொம்புகளை கொண்ட ஒரு இளைஞன் கப்பலிலிருந்து பறந்து வந்தான். ஹுவாவே போர் வீரர்கள் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர். அவன் தைகளை முதுகிற்கு பின்னால் கட்டிக்கொண்டு பிங்கின் முன்னே வந்து நின்றான். எங்கே அந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்து? அவனது ஆற்றல் அச்சுறுத்தும் வகையில் இருந்தாலும் பிங் பயமின்றி நின்றாள். நீ யார் என்று அமைதியாக கேட்டாள். அந்த இளைஞன் தனது சட்டையை சரி செய்து கொண்டு பெருமையுடன் கூறினான், நான் ஹுவாவே வம்சத்தின் 3வது இளவரசன். பிங் பதிலளித்தாள், அந்த முத்து எங்கள் பேரரசிற்கு சொந்தமானது. வருந்துகிறேன், உனது கோரிக்கையை எங்களால் ஏற்க முடியாது. 3வது இளவரசனின் புருவங்கள் சுருங்கின. அப்படியென்றால் பேசுவதற்கு எதுவுமில்லை. குவாங்லாங்கை கொன்றது யார்? முன்னோக்கி வந்து சாக தயாராகு. நான் தான் அதை கொன்றேன் என்று வெள்ளைப்புலி மூதாதையர் ஏளனமாக சிரித்தார். ஹுவாவே இளவரசன் தனது உள்ளங்கையை நீட்டி தாக்கினான். நல்லது, செத்துப்போ. வெள்ளைப்புலி மூதாதையரும் தனது முழு பலத்துடன் ஒரு அடியை தடுத்தார். பூம்! இருவரின் உள்ளங்கைகளும் மோதிக்கொண்டன. ஹுவாவே இளவரசன் பயங்கரமான வேகத்தில் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டு காற்றில் பல அடி தூரம் பின்வாங்கினான். உனது பலம்? இது எப்படி சாத்தியம் என்று அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான். ஒற்றையும் தகவல்களின்படி மூதாதையரின் ஆயுள் முடிந்து அவர் மரணத்தின் விளிம்பில் இருக்க வேண்டும். அவரிடம் எந்த வலிமையும் இருந்திருக்கக்கூடாது. ஆனால் இப்போது மூதாதையரின் உயிராற்றல் ஒரு பெருங்கடலை போல பொங்கியது. அவரது அடி வானத்தை போன்ற பிரம்மாண்டமான ஆற்றலை கொண்டிருந்தது. 3வது இளவரசனே, உனது நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, இது வெள்ளைப்புலி பேரரசு. இங்கே குழப்பம் விளைவிக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்போதே வெளியேறு அல்லது மரணத்தை எதிர்கொள் என்று மூதாதையர் எச்சரித்தார். இளவரசனின் கண்களின் ஒரு கணம் பயம் மின்னியது. மூதாதையரின் உடலிலிருந்து வெளிப்படும் அபாரமான சக்தியை அவனால் உணர முடிந்தது. அதே நேரத்தில் மூதாதையரின் உள்ளம் டாங் ஷியான் மீதான நன்றியால் நிறைந்திருந்தது. டாங் ஷியான் அவருக்கு அந்த அழியாத கனியை வழங்கி இருக்காவிட்டால் இன்று வெள்ளைப்புலி பேரரசு மீண்டும் ஒரு பெரும் அவமானத்திற்கும் அழிவிற்கும் உள்ளாகியிருக்கும். டாங் ஷியானுக்காக தனது பேரரசை காக்க
வெள்ளைப்புலி மூதாதையர் முன்னைப்போதையும் விட அதிக உறுதியுடன் நின்றார். கிழட்டு பயலே, அப்போ இவ்வளவு காலம் உன் உண்மையான பலத்தை மறைத்து வைத்திருந்தாயா? நீ சாக கிடைக்கிறாய் என்று நானும் நம்பிவிட்டேனே என்று ஹுவாவே இளவரசன் கைகளை உதறியபடி ஏளனமாக சிரித்தான். வருத்தப்படாதே, இந்த இளவரசன் அந்த முத்தை பெறாமல் திரும்பப் போவதில்லை. அதை நீ தர மறுத்தால் செத்துப்போ. வெள்ளைப்புலி மூதாதையர் வானமதிர சிரித்தார். என்ன ஒரு அகந்தை! நான் இங்கே இருக்கும்போது யார் கை வைக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். அந்த தருணத்தில் மேகக்கப்பலுக்கு மேலிருந்து ஒரு செயின்ட் நிலை ஆற்றல் வெளிப்பட்டது. அதை மீண்டும் ஒரு முறை சொல் என்ற கம்பீரமான குரலுடன் ஒரு முதியவர் மெல்ல இறங்கி வந்தார். அவரை சுற்றினும் ஆன்மீக ஆற்றல் கொந்தளித்தது. யின் மற்றும் யாங் சக்திகள் அவருக்கு பின்னால் தோன்றி மறைந்தன. அது இன்யாங் நிலை. வெள்ளைப்புலி மூதாதையரின் கண்கள் சுருங்கின. அவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து தியானிக்க, அவருக்கு பின்னாலும் ஒரு இன்யாங் பிம்பம் திடீரென தோன்றியது. பூம்! இருவரின் ஆற்றலும் மோதிக்கொண்டபோது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு மாபெரும் புயல் உருவானது. நானும் இன்யாங் நிலையை அடைந்துவிட்டால் உன்னை கண்டு நான் அஞ்சுவேன் என்று நினைத்தாயா என்று மூதாதையர் கர்ச்சித்தார். அந்த அழியாத கனி அவரது ஆயுளை மீட்டதோடு மட்டுமல்லாமல் அவரது சாகுபடி நிலையை ஒருபடி உயர்த்தி இன்யாங் நிலைக்கு கொண்டு சென்றிருந்தது. ஹுவாவே வம்சத்தின் அந்த முதியவர் முகம் சுளித்தார். சாதாரண செயின்ட் நிலை வீரர்களை அவர் துச்சமாக மதிக்கலாம். ஆனால் வெள்ளைப்புலி மூதாதையர் இப்போது அவருக்கு நிகரான நிலையை அடைந்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் வெள்ளைப்புலி இரத்த வழி கொண்டவர்கள் போர்க்களத்தில் இறங்கிவிட்டால் அவர்களின் வேகம் குறையவே குறையாது. எப்போதும் உச்சக்கட்ட பலத்துடனேயே இருப்பார்கள். தெய்வீக இரத்த வழி கொண்டவர்களுடன் போரிட பலரும் அஞ்சிறதற்கு இதுவே காரணம். பின்வாங்குகிறாயா அல்லது போரிடுகிறாயா? முடிவிடு. அத்தியாயம் 312. இருண்ட நரக உருவாக்கம். டார்க் ஹெல் ஃபார்மேஷன். தடுக்க முடியாது. வெள்ளைப்புலி மூதாதையரின் இந்த அபாரமான ஆற்றல் ஹுவாவே வம்சத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த முதியவர் இளவரசனை திரும்பி பார்த்தார். ஒரு உண்மையான செயின்ட் நிலை நிபுணர் சாதாரணமானவர் அல்ல. இருவருக்கும் இடையே பலத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை என்றால் இந்த போர் புகழ்பெற்ற 1000 நாள் போர் போல முடிவின்றி நீண்டு கொண்டே செல்லும். ஒருவேளை மூதாதையர் செயின்ட் நிலையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்திருந்தால் அந்த முதியவர் யோசிக்காமல் தாக்கியிருப்பார். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. இன்யாங் நிலையை அடைந்திருப்பது மட்டும் உன்னை காப்பாற்றிவிடாது என்று முதியவர் குளிர்ந்த குரலில் கூறினார். ஹுவாவே வம்சத்தின் பெருமையை சீண்டிய எவரும் இதுவரை தப்பியதில்லை. நீங்கள் அனைவரும் இன்று இந்த இருண்ட நரக உருவாக்கத்தில் பலியாவீர்கள். வானத்திலிருந்த மேக கப்பலை சுற்றி ஒரு மாபெரும் கருப்பு நிற மந்திரவட்டம் உருவாகத் தொடங்கியது. அது அந்த பகுதியையே ஒரு நரகமாக மாற்றும் வல்லமை கொண்டது. தயக்கம். ஆனால் இப்போது அவர் தயங்கினார். ஒரு இன்யாங் நிலை நிபுணரை தேவையில்லாமல் தூண்டுவது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். ஆனால் ஹுவாவே இளவரசனோ ஆத்திரத்தில் மூழ்கியிருந்தான். நிலைமை இப்படி மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. வெள்ளைப்புலி பேரரசில் சக்தி வாய்ந்த நிபுணர்கள் யாருமே இல்லை என்றுதானே சொல்லப்பட்டது. பல ஆண்டுகளாக வெள்ளைப்புலி பிரபு மட்டுமே அங்கே பலமானவராக இருந்தார். அவரோ செயின்ட் நிலையின் விளிம்பை தொட்டவர், அதுவும் ஆயுள் முடிந்து சாக கிடந்தவர். அவரை எளிதாக நசுக்கிவிடலாம் என்று இளவரசன் கணக்கு போட்டான். அவரை தவிர மற்றவர்கள் அனைவரும் வெறும் ஹெவன் அண்ட் எர்த் தரவரிசையில் உள்ள பேரரசர்கள் மட்டுமே. அவர்கள் ஹுவாவே வம்சத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இளவரசி பிங் போன்றவர்கள் அசுரர்களுக்கு வெறும் தூசு போன்றவர்கள். வெள்ளைப்புலி ஆன்மீக முத்தை பெற்றுவிடலாம் என்ற முழு நம்பிக்கையுடன் வந்த இளவரசனுக்கு தற்போதைய சூழல் அவனது எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. போரிடுவதா அல்லது பின்வாங்குவதா? வெள்ளைப்புலி பிரபு இப்போது இன்யாங் நிலைக்கு முன்னேறிவிட்டார். அவரது ஆற்றல் அசாத்தியமானது. அது ஹுவாவே வம்சத்தின் அந்த முதியவரையே மிஞ்சும் அளவில் இருந்தது. அவருக்கு பக்கத்தில் பிங் ஒரு உச்சக்கட்ட எம்பரர் நிலை நிபுணராக நின்றாள். ஏராளமான ஏகாதிபத்திய காவலர்களும் அவர்களுக்கு துணையாக இருந்தனர். ஒருவேளை போர் வெடித்தால் ஹுவாவே வம்சம் வெற்றி பெற்றாலும் அது அவர்களுக்கு பெரும் அழிவை தரும் வெற்றியாகவே அமையும். அந்த இழப்பை இளவரசனால் தாங்க முடியாது. ஆனால் பின்வாங்குவதும் சாத்தியமில்லை. ஏனெனில் அந்த முத்து அசுர உலகின் ஒரு மாபெரும் திட்டத்தோடு தொடர்புடையது. அதை அவர்கள் அடைந்தே தீர வேண்டும். இளவரசன் தயங்குவதைக் கண்ட பிங் ஏளனமாக சிரித்தாள். இப்போதே வெள்ளைப்புலி பேரரசை விட்டு வெளியேறு, மீண்டும் வராதே என்றாள். இது இளவரசனின் கர்வத்தை தூண்டியது. அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. சுவாரஸ்யம், ஹுவாவே இளவரசனாகிய என்னிடம் இதுவரை யாரும் இப்படி பேசியதில்லை. ஹுவாவே வம்சம் எதை விரும்பினாலும் அதை எடுத்தே தீரும். எங்களிடமிருந்து எதுவும் தப்ப முடியாது. அனைவரும் இருண்ட நரக உருவாக்கத்தை நிலைநிறுத்துங்கள். அவன் இந்த வார்த்தைகளை சொன்னதும் ஹுவாவே முதியவர் அதிர்ச்சியில் உறைந்தார். இளவரசே, இது நடக்கக்கூடாது. இருண்ட நரக உருவாக்கம் என்பது மிகவும் கொடியது. அதற்கு நமது வம்சத்தை சேர்ந்த எண்ணற்றவர்களை பலியிட வேண்டும். ஒருமுறை இது தொடங்கிவிட்டால் அதை நிறுத்த முடியாது. நம்மால் கூட தப்பிக்க இயலாது. ஏதாவது தவறு நடந்தால் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் இளவரசன் கையை அசைத்து அதை அலட்சியப்படுத்தினான். எந்த ஒரு சமாதானமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த முத்து வேண்டும். எனது கட்டளையை மீற உனக்கு துணிவிருக்கிறதா என்று கத்தினான். அந்த முதியவர் ஆழமாக பெருமூச்சு விட்டு அமைதியானார்.
குலத்தின் மூத்தவர் மற்றும் செயின்ட் நிலை வல்லனராக இருந்தாலும் இளவரசன் குயிலிங்கின் அரச இரத்த வழியும் அதிகாரமும் அவருக்கு மேலானதாக இருந்தது. அனைவரும் இருண்ட நரக உருவாக்கத்தை நிலைநிறுத்துங்கள் என்று அவர் தயக்கத்துடன் ஆணையிட்டார். வான்கப்பலிலிருந்து ஆயிரக்கணக்கான ஹுவாவே குலத்தினர் வெளியே வந்தனர். 64 போர் வீரர்கள் முன்னே வந்து தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டனர். மற்றவர்கள் அவர்கள் மீது இடைவிடாமல் ஆற்றல் கதிர்களை பாய்ச்சினர். விரைவில் அந்த 64 வீரர்களும் இரத்த வெள்ளத்தில் நனைந்தனர். விசித்திரமாக அந்த இரத்தம் சிதறாமல் காற்றில் ஒரு விசித்திரமான கோலமாக உருமாறியது. அவர்கள் வானத்தை பார்த்து உரக்க கர்ஜித்தனர். அடுத்த நொடி அவர்களின் உடல்கள் வெடித்து சிதறி துகள்களாக மாறின. 64 ஒளித்தூண்கள் வானத்தை நோக்கி பாய்ந்தன. மேகங்கள் சுழன்றன. காற்று திசை மாறியது. வானம் இருண்டது. பயங்கரமான புயல் வீசியது. பிங் மற்றும் வெள்ளைப்புலி மூதாதையர் மீது ஒரு மாபெரும் அழுத்தம் இறங்குவதை அவர்கள் உணர்ந்தனர். இன்யாங் நிலையில் இருக்கும் மூதாதையராலேயே மூச்சுவிட முடியாமல் உடல் இயக்கம் தடைப்பட்டது. இளவரசன் குயிலிங் விகாரமாக சிரித்தான். ஹுவாவே வம்சத்தின் இரகசிய உருவாக்கத்தை அனுபவியுங்கள் என்று கையை உயர்த்தி கத்தினான். பலியிடுங்கள். மீண்டும் ஒரு 64 போர் வீரர்கள் அந்த ஒளித்தூண்களுக்குள் பாய்ந்தனர். அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டு இரத்தமும் ஆன்மா ஆற்றலும் அந்த தூண்களுக்குள் கலந்தன. காற்றில் ஒரு பிரம்மாண்டமான இரத்த சிவப்பு நிற மந்திர வட்டம் உருவானது. அது வெள்ளைப்புலி பேரரசின் தலைநகரம் முழுவதையும் மூடியது. நகரம் முழுவதும் பயங்கரமான அழுத்தம் நிலத்தை சிதைத்தது. கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அப்பாவி மக்கள் இரத்தம் கக்கி விழுந்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் அந்த அழுத்தத்தில் சிதைந்து மறைந்தனர். இந்த கொடூரமான காட்சியைக் கண்டு பிங் மற்றும் மூதாதையர் ஆத்திரமடைந்தனர். இளவரசனே, நீ இரக்கமற்றவன் என்று பிங் கத்தினாள். உடனடியாக தற்காப்பு தடையை செயல்படுத்துங்கள். மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள். அரண்மனைக்கு மேலே ஒரு மெல்லிய ஒளி எழுந்தது. அந்த ஒளியிலிருந்து ஒரு வெள்ளைப்புலியின் நிழல் உருவம் தோன்றி ஒரு பிரம்மாண்டமான தற்காப்பு அரணை உருவாக்கி அந்த நரக அழுத்தத்தை தடுத்தது. பேரரசின் காவலர்கள் தங்கள் சொந்த ஆற்றலை பயன்படுத்தி மக்களை காத்தனர். ஆனால் இளவரசன் இதை பொருட்படுத்தவில்லை. அவனது ஒரே இலக்கு அந்த வெள்ளைப்புலி ஆன்மீக முத்து மட்டும்தான். இந்த இருண்ட நரக உருவாக்கம் விண்ணையே மறைக்கும் வல்லமை கொண்டது. இதை யாராலும் எதிர்க்க முடியாது. அந்த முத்தை இப்போதே ஒப்படைத்துவிடு என்று அவன் மீண்டும் எச்சரித்தான். இல்லையென்றால் இந்த நகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரையும் நான் துண்டு துண்டாக வெட்டிச் சாய்ப்பேன். கொல்லு. அந்த ஒற்றைச் சொல்லில் இருண்ட நகக உருவாக்கத்தின் ஓரங்களிலிருந்து கரும் சிவப்பு நிற ஆற்றல் நீரோட்டங்கள் அதன் மையத்தை நோக்கி ஆவேசமாக பாய்ந்தன. அடுத்த கணம் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் அலை அங்கே திரண்டது. வெள்ளைப்புலி மூதாதையர் நடுக்கமுற்றார். அவரது முகம் திகிலில் வெளுத்தது. இது நல்லதல்ல. அனைவரும் முழுமையான தற்காப்பு நிலைக்குச் செல்லுங்கள் என்று கத்தியபடி தனது முழு ஆற்றலையும் ஒரு பாதுகாப்பு அரணாக மாற்றினார். வானம் இடிந்து பூமி பிளப்பது போன்ற ஒரு பயங்கர சத்தத்துடன் மேலிருந்து 100 அடிக்கும் அதிகமான விட்டம் கொண்ட ஒரு கரும் சிவப்பு ஒளிக்கற்றை இறங்கியது. அதன் ஓரங்களில் கருப்பு மின்னல்கள் சீறின. அந்த ஆற்றல் வெளியேயே உருக்குலைப்பதை வெறும் கண்களால் பார்க்க முடிந்தது. இதைக் கண்ட பிங்கின் மூச்சு நின்றது. அவள் பயத்தில் பின்வாங்கினாள். அந்த ஒளிக்கற்றை படுவதற்கு முன்பே அதன் அழுத்தம் அவளது உடலை கிழித்தது. அது முழுமையாக தரையிறங்கினால் 1000 மைல் சுற்றளவிற்கு எந்த உயிரும் மிஞ்சாது என்பது உறுதியானது. வெள்ளைப்புலி ஹெவன் காட். வெள்ளைப்புலி மூதாதையர் தனது இன்யாங் ஆற்றலை அதன் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்று தற்காப்பு அரணை தாங்கினார். அந்த நிமிடம் காலம் உறைந்தது போல இருந்தது. பூம்! அந்த சிவப்பு ஒளிக்கற்றை அவரது ஆன்மீக தடையின் மீது இரக்கமின்றி மோதியது. மோதிய அடுத்த வினாடி மூதாதையரின் வாயிலிருந்து இரத்தம் பீறியிட்டது. மூதாதையரே, நான் உதவுகிறேன் என்று கத்திய பிங் தனது ஆற்றலையும் அந்த தடையுடன் இணைக்க முயன்றாள். ஆனால் அவளது ஆற்றல் அந்த தடையை தொட்ட மாத்திரத்தில் அதன் எதிரொலி அவளை தூக்கி எறிந்தது. அவள் இரத்தம் கக்கி நிலைகுலைந்தாள். அத்தியாயம் 313. பேரரசுடன் வாழ்வா அல்லது சாவா என்ற உறுதி. வெள்ளைப்புலி மூதாதையர் மற்றும் பிங்கின் உயிரை பணயம் வைத்த தற்காப்பால் முதல் அலை தாக்குதல் ஒரு வழியாக தடுக்கப்பட்டது. தூசிக்கணங்கள் மேகங்களாக எழுந்தன. மூதாதையரின் கைகள் பலம் வென்றி தொங்கின. அவரது தோலிலிருந்து இரத்தம் சொட்டியது. அவருக்கு அருகிலிருந்த பிங்கின் உள்ளங்கைகள் இரத்தத்தில் நனைந்திருந்தன. மூதாதையர் பெரும்பாலான ஆற்றலை தன்மேல் ஏற்கவில்லை என்றால் பிங் அந்த இடத்திலேயே சிதைந்து போயிருப்பாள். இந்த இருண்ட நரக உருவாக்கம் மிகவும் பயங்கரமானது என்று மூதாதையர் வானத்தை பார்த்து முணுமுணுத்தார். இன்யாங் நிலை நிபுணரான அவரே சில நொடிகள் மரணத்தை நேருக்கு நேர் கண்டார். ஹஹா! இப்போது அதன் வலிமை புரிகிறதா?
இந்த இருண்ட நரக அணிவகுப்பு என்பது ஹுவா வே வம்சத்தின் அழிக்க முடியாத சக்திகளில் ஒன்று என்று இளவரசன் கர்வத்துடன் கத்தினான். வெள்ளைப்புலி மூதாதையர் தனது இறுதி மூச்சு வரை போராடத் தயாராகிவிட்டார். ஆனால் இந்த நரக உருவாக்கத்தின் இரண்டாம் அலை தாக்குதலை அவர்களால் தாங்க முடியாது. டாங்ஷியான் எப்போது தனது தவத்தை முடிப்பார்?